கே பரமனுடைய இயக்கத்தில் இசையமைப்பாளர் கெவின் டி கோஸ்டா, ஒளிப்பதிவாளர் எஸ்கே சுரேஷ்குமார், படத்தொகுப்பாளர் சஜித் குமரன், கலை இயக்குனர் மாயக்கண்ணன் அவர்களுடைய கைவனத்தில் நடிகர்கள் இனிகோ பிரபாகர், சென்றாயன், முனிஷ்காந்த், அப்புக்குட்டி, செல்முருகன், மகாநதி சங்கர், ரோஸ்மென் தானியா, ஸ்கூல் நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, வியாபார தொடர்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் காக்கா படக்குழுவின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த காக்கா படம் வந்து இது அந்த தயாரிப்பாளரும் ஒரு டைரக்டர் பரமனும் போகாத இடம் கிடையாது, அலையாத இடம் கிடையாது. இந்த படத்துக்காண்டி அவ்வளோ கடுமையாக உழைச்சிருக்காங்க. ஸோ முதல்ல அவங்க 2 பேருக்கு நம்ம முதல்ல கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். இந்த படத்தில் வந்து இனிகோ பிரபாகர் வந்து ஹீரோ. ஆனால் கதையின் நாயனாக சென்றாயன் இருக்கிறார். அதில் அவரை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாக அந்த கதை சுற்றி நகர்ந்துட்டுருக்கு. ஒரு 3 பேர் இவங்களை சுற்றி நடக்கிற கதை தான். அந்த 3 பேரில் ஒருத்தர் பரமன் நடிச்சிருக்கிறாரு. இயக்குனர் எழில் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு இயக்குனர் பரமன் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்வார். இயக்குனர் சங்கம் சார்பில் பரமன் அவர்களுக்கு இயக்குனர் எழில் அவர்கள் சால்வை அணிவிப்பார். நம்பி உடன் இருப்பார். நம்பி ஏவிஎம் சரவணன் மாதிரியே கை கட்டி நின்றுட்டேன். இந்த படத்தோட ஆடியோ வந்து முதல்ல பாட்டு கேட்டவுடனே நல்லா இருந்தது. அப்புறம் விஷுவல் பார்த்தோம், நல்லா இருந்தது. இதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வேணுங்கிறதுக்காண்டி கலைப்புலி தானு சார்கிட்ட போய் பேசணும். அவர் எப்பயுமே வந்து உடனே ரிசல்ட்டை சொல்கிறவர், முடியாதுன்ட்டு. பாட்டை கேட்டவுடனே பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, மெலோடி நல்லாயிருக்கு, சாங்கு கிளிக் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட கலைப்புலி இன்டர்நேஷ்னல் ஆடியோவிலே இதை வெளியிடுறாரு. அது இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். ஏன்னா பல சில்வர் ஜூப்ளி படங்களை தயாரித்தவர், பெரிய ஹீரோக்களை வச்சு படம் பண்ணவர். அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அஜய் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, நம்ம அஜய் வந்து இந்த படம் பார்த்துட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் நிறையா வரணும், இதுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும்ன்ட்டு அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக தியேட்டர்ஸ்லாம் எடுத்து இந்த படத்துக்கு உறுதுணையாக இருக்கிறாரு. அவருக்கும் நம்ம இந்த நேரத்தில் ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அப்புறம் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த மியூசிக் டைரக்டர் வந்து நிறைய படங்கள் பண்ண மாதிரி இந்த பார்த்திங்கன்னா இந்த ஆர்கெஸ்ட்ரா வந்து அந்த அளவுக்கு இருக்கும், மெலோடி சாங்கு. முதல்ல அவருக்கு நம்ம முதல்ல இந்த படத்தில், ஏன்னா இந்த விழாவோட இல்லை இந்த திரைக்கு பின்னாடி இருக்க கலைஞர்லாம் அவ்வளோ சீக்கிரம் முகத்தை காட்ட மாட்டாங்க. அதனால் அவரும் பம்மிக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. நீங்கள் தைரியமாக உட்காரலாம், பாட்டு நல்லாயிருக்கு. இதில் நம்ம பரமன் பற்றி சொல்லணுன்னா ஒரே ஆள் எல்லாம் பைக் எடுத்துகிட்டு அலைஞ்சு இன்றைக்கி இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு. இந்த கூட்டம் அவருக்காடி கூட்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பலை. ஏன்னா நிறைய பேர் வெளியூருக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு. இதில் வந்து ஏற்கனவே அந்த ஆங்கர் வந்து எல்லார் பேரையும் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நிறையா இருக்காங்க. கிங்காங்கு, சென்றாயன், அப்புறம் வந்து நம்ம இனிகோ பிரபாகர், அப்புறம் ஜீவா, அப்புக்குட்டி, ஏன்னா எல்லாம் வந்துருக்காங்க. இதெல்லாம் விட ஹைலைட்டு கூல் சுரேஷ் தான். அவர் பேரை சொன்னாலே இங்கே கைத்தட்டுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அதே மாதிரி கிங்காங் வந்து பேர் தான் கிங்காங்கு, ஒரிஜினல் பேர் சங்கர். எங்கப்பா எட்டிப்பார்? எனக்கு சங்கரை வந்து 88லேருந்து தெரியும். அவர் நீங்கள் வந்து ஹை ஸ்பீடு, இப்போ டைரக்டருங்கெல்லாம் தெரியும், கேமராவில் வந்து ஹை ஸ்பீடில் வந்து நிறையா ஷார்ட்டு சாங்கில் ஃபைட்டெல்லாம் பார்த்துருப்போம். அதை லைவாக ஹை ஸ்பீடில் செய்கிற ஒரே ஆர்டிஸ்ட்டு கிங்காங் மட்டும்தான்.
அந்த நாங்கள் அதெல்லாம் கிண்டல் பண்ணோம். ஃபைட் பண்ணும்போது லைவாக பண்ணி பொத்துன்னு விழுந்துரு அப்படிமா. இல்லை சாங்கில் மட்டும்தான் பண்ணுவேன், டயலாக்கில் மட்டும்தான் பண்ணுவேன் மாப்பிள்ள. நீங்கள் ஒரு ஹைலைட்டாக வந்து ஒரு நடையை மட்டும் போட்டு காட்டினா சங்கர் நீங்கள் எல்லாம் கை தட்டுவீங்க. ஹை ஸ்பீடில் ஒரு நடை போடுவாப்புல பாருங்கள். இதுக்கெல்லாம் பேமெண்ட்டு கிடையாது. ஸோ உயரம்தான் கம்மி, உள்ள ரொம்ப பெருசு. அவன் ரொம்ப வந்து அந்த சங்கர் வந்து தன்னோட குடும்பத்துக்காண்டி உழைச்சி இன்றைக்கி அவங்க பசங்கள்லாம் காலேஜில் படிக்கிற அளவுக்கு குடும்பத்தை காப்பாற்றிருக்காப்புல. அதனால் அவனுக்கு ஒரு கை தட்டுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதில் எல்லாருமே வந்து சினிமாவில் வாய்ப்பு தேடி வந்தவங்களோட வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்தினவங்க தான் அதிகம். அதே மாதிரி இந்த திருச்சி சாதனா என்ன இருந்தாலும் ஒருத்தருக்கு பப்ளிசிட்டி கிடைக்குதுன்னா அது வந்து ஏதோ ஒரு திறமையை வளர்த்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. இந்த காக்கா படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இந்த க்ரௌடு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க சப்போர்ட் பண்ணி. நீங்கள் எல்லாம் போய் தேட்டரில் முதல்ல படம் பார்க்கணும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ரேட்லேயே நீங்கள் படம் பார்க்கலாம். ஏன்னா அதுதான் நீங்கள் இந்த படத்துக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இதே மாதிரி இந்த கூப்பிட்ட உடனே இங்கே வந்திருக்கிற ஜாக்குவார் தங்கம் அவர்களுக்கும், அதே மாதிரி நம்ம லுலுசபா ஜீவா அவர்களுக்கும், விஜய் ஆதிராஜ் அவர்களுக்கும், இதில் படத்தில் நடிக்கலானவர்களுக்கும், நண்பன் நடித்த படத்துக்கு நண்பன் நடித்த படத்துக்காண்டி வந்திருக்கிற சவுந்தர் அவர்களுக்கும், இயக்குனர் சீனு ராமசாமி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு இயக்குனர் பரமன் அவர்கள் மரியாதை செய்வார்கள். இந்த பரமனுக்கு சரி, தயாரிப்பாளர் சரி, எப்பயுமே ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சுட்டே இருக்கும். ஒரு கல் ரெண்டு மாங்காய் மாதிரி. இங்கே ஆடியோ ஃபங்க்ஷன் வச்ச நேரத்தில் அங்கே டைரக்டர்ஸ் யூனியன்லேருந்து புக்கு வெளியீட்டுல வச்சுருக்குறாங்க. அதனால் அங்கே வர்றவங்களாம் இங்கே வந்துட்டு போவாங்க. அது இவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். தான் நடிக்காத படமாக இருந்தாலும் நண்பனுக்காண்டி வந்த சவுந்தர் அவர்களுக்கு நம்ம வந்து நன்றி தெரிவிச்ச நடிகருக்கு. அதே மாதிரி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் சவுந்தர பாண்டியன் வந்திருக்கிறாரு. எதுக்கு சொல்லணும், இவங்கெல்லாம் வந்து நிலை வித்வான்கள் மாதிரி. சின்ன படங்களுக்கு இந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுல இவங்களுக்கு நிகர் யாருமே இல்லை. ஸோ அவங்க சார்பிலையும், படக்குழுவினர் சார்பிலையும், நடிகர்கள் சார்பிலையும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஆமாம், நீங்கள் துவக்கி வச்சாதான் நல்லாயிருக்கும். அதனால் ப்ளீஸ் சார். மேடையில் வந்திருக்கும் மரியாதைக்குரிய இயக்குனர் சீனு ராமசாமி சார் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய இயக்குனர் எழில் சார் அவர்களுக்கும், அன்பு அண்ணன் ஜாக்குவார் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் விஜய் ஆதிராஜ் சார் அவர்களுக்கும், என்னுடைய இனிய நண்பர் படத்தின் நாயகன் இனிகோ பிரபாகர், இனிய நண்பர் சென்ட்ராயன், அடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு யாரை நம்ம சொல்ல போகிறோன்ட்டு. நீ தான் மச்சான் சொன்னோடனே அங்கே அதிரணும், வெயிட்டிங் அதுதான் இல்லை. என்னுடைய இனிய சகோதரர் குல் சுரேஷ் அவர்களுக்கும், நீ எழுந்தால் கூட கிளாப்ஸ் இல்லை மச்சான், நான் பேர் சொன்னாதான் ஓகே. அப்போ அதுக்கு தான் தனியாக ஒரு டீம் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ரசிகர் பட்டாளம். அண்டு அருமை சித்தப்பா கிங்காங் அவர்களுக்கும், என்னடா எவ்வளோ சைஸை பார்த்து சித்தப்பா பண்ணுறீங்க. எனக்கு ஒரு படத்தில் சித்தப்பா நடித்தார், முரட்டுக்காலை படத்தில். அதனால் படத்தின் இயக்குனர் தேனி பரமன் அவர்களுக்கும், ஆக்சுவலி வந்து ஒரு நாள் வந்து நான் அவரை மீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருந்தோம். அது வந்து கோச்சடையான். அவர் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்லாம் பண்ணுறதுக்கு அவர் வந்து அதில் பர்ஃபார்மராக இருந்தார். நான் தலைவருக்கு டூப் பண்ணுற அந்த போர்ஷன்லாம் ஒர்க் பண்ணேன். பல வருஷங்கள் ஆகிப்போச்சு. அது 2012 ஏப்ரல் அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 வருஷம் பார்க்கவே இல்லை. நானும் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம 100 பேர் 150 பேர் எவ்வளோ பேரை பார்க்குறோம்.
இது மாதிரி 10 வருஷத்தில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேரை பார்க்குறோம். கூட்டத்தில் நிறைய பேர் உண்மையிலே மறந்துடும். அவங்களும் அந்த கெட்டப் லுக்கெல்லாம் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் ஒரு நாள் கேட்டார், இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போது, ப்ரோ என்ன ஞாபகம் இருக்காருனாரு. எனக்கு டக்குன்னு இல்லைன்னு சொல்ல முடியல. எங்கேயோ பார்த்துருக்கோம், ஆனால் எங்கே பார்த்துருக்கோன்னு தெரியலையே அப்படின்னு நானும் ரீகலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அவர் ஃபேஸ் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது, நல்ல பழகுன ஒரு அது ஞாபகம்லாம் இருக்குது. பட் வந்து எனக்கு டக்குன்னு ரீகலெக்ட் பண்ண முடியல. நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஞாபக சக்தி கம்மி. ஞாபக சக்தி நல்லா இருந்தால் தான் நான் நாசாவில் விஞ்ஞானியாக இருப்பேன். நான் ஏன் வந்து நடிக்க வரேன் இல்லையா, படிப்பும் வரல. ஸோ மெமரி பவர் கம்மின்றதுனால, மெமரி பவர் கம்மியாக இருக்கிறது வாழ்க்கையில் ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு ஏற்படக்கூடிய கசப்பான அனுபவங்களை அன்னன்னைக்கு மறந்துடலாம். ஸோ சில நேரத்தில் ஞாபகம் மருதி எல்லாருக்குமே வாழ்க்கையில் தேவை. ஸோ நான் வந்து ஒரு நாள் அவர் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப நேரம் ரீகலெக்ட் பண்ணுறேன், பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்தினார், பிரதர் நம்ம கோச்சடையானில் ஒர்க் பண்ணமே ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குங்க, நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணீங்க? ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் சொன்னார். அப்படி தான் திருப்பி நாங்கள் ரீயூனியன் ஆனோம். ரொம்ப நாள் கழித்து திடீர்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் அவதாரம் எடுத்து இப்படி ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் மறுபடியும் காணாமல் போயிட்டார். இந்த காக்கா வர மாதிரியே பறந்துடுறார் டக்கு டக்குன்னு, எங்கே இருக்காரு எங்கே வராருன்னே தெரில. படம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் நாங்கள் இதே மாதிரி ஃபங்க்ஷனில் மீட் பண்ணோம். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வரணுன்னாரு. டெஃபினட்டாக வரேன். யார் ஹீரோன்னு? இனிகோ அப்படின்னாரு. இனிகோ பிரதர் வந்து எனக்கு நீண்ட கால நண்பர். நீண்ட காலம், அது எவ்வளோ காலம்லாம் தேடிட்டு இருக்காதிங்க. நீண்ட காலம் இண்டஸ்ட்ரியில் வந்ததுலேருந்து எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு பரிச்சயம். இந்த மாதிரி நிறைய விழாக்களில் சந்திச்சிருக்கோம், ஒன்றா சேர்ந்து சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வேண்டியது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் அதுக்கப்புறம் நண்பர் சென்ட்ராயன், அவரும் வந்து இந்த படத்தில் ஆக்ட் பண்ணுறாரு. கூல் சுரேஷ் வந்து எங்களுக்கெல்லாம் மூதாதையர். சந்தானத்தை சினிமாவுக்கு கூப்பிட்டு போனதே, சினிமான டிக்கெட் எடுத்து ஷோ கூப்பிட்டு போனது சொல்லுங்க, காதல் இல்லைவதில்லை படத்துக்கு கூப்பிட்டு போனதே கூல் சுரேஷ் தான். அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பாடி லாங்குவேஜ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் பேரை சொன்னால் அது தெரியாத ஆளுங்களே இல்லை, அந்தளவுக்கு ஒரு பெரிய ரீச் ஆகிருக்காரு. அவர் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா மனசில் வந்து ஒரு உண்மையான குழந்தை. அந்த மாதிரி ஒரு பியூர் ஹார்ட். எது சொல்கிறாரு அந்த ஒரு அது கரெக்டாக இருக்குமா தப்பாக ரிசீவ் ஆகுமா அதை பற்றிலாம் தெரியவே தெரியாது அவருக்கு. உண்மையிலே ரொம்ப வெள்ளந்தியான ஒரு மனிதர். ஸோ அவருக்கு வந்து தொடர்ந்து பட வாய்ப்புகள், அந்த தேட்டரில் அவருக்கு ஸ்க்ரீனில் கிடைக்கிற ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சந்தானத்தோடைய ஒரு படத்தில் கூட பயங்கர ரெஸ்பான்ஸ். வடக்குப்பட்டலையா அந்த டெட் பாடி மாதிரி வச்சு தூக்கிட்டே திரிவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரே தெரிச்சுது. நான் உடனே ஃபோன் பண்ணுவேன், கூலு பயங்கரமாக இருக்குது, ஏன்னா ரொம்ப சந்தோஷம்பா, ஃபோன் பண்ணியா சந்தானத்துக்கு, தொண்டை ஏற்கனவே கட்டுது வாய்ஸ். ஸோ அது மாதிரி ரொம்ப நல்ல நண்பர்கள். படத்தில் இன்னும் பிரதர் அப்புக்குட்டி இருக்கார். அவர் வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னர், மிகப்பெரிய ஒரு சாதனைக்கு சொந்தக்காரர். நிறைய வித்தியாசமான கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க. அண்டு இனிய நண்பர் கொட்டாச்சி, அவர் இன்றைக்கி வரலன்னு நினைக்கிறேன். அவர் இப்போ தனியாக பயங்கர ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி ஒரு வில்லனுக்கான டெரர் லுக்கில் இருக்கார். நம்ம தென்னிந்தியாவின் ஷாருக் கான், அவர் என்னுடைய இனிய நண்பர். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டு இனிய சகோதரர் முனிஷ்காந்த் அவர்கள். ஸோ பெரிய ஒரு டீம் இருக்குது. இந்த படத்தின் தலைப்பு இப்போ தான் வரேன் விஷயத்துக்கு, காக்கா. அதுக்குள்ள அண்ணன் நோட் எழுதுறாருன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் முடிக்கும் அப்படின்னா இப்போ தான் அவருக்கு முனிஷ்காந்த் ஞாபகம் வருது. ஸோ இது வந்து ஒரு முழுக்க ஒரு காமெடி படமாக அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. படத்துடைய பாடல்கள், அது மேக்கிங் வைஸும் பார்க்கும்போது அழகாக டீசெண்டான ஒரு மேக்கிங் நல்லாவே இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய அளவில் வெற்றி அடையணும். அண்டு இனிகோ அவர்கள் வந்து தொடர்ந்து இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதில் வந்து இன்னொரு படம் கூட, நம்ம சினிமா ஃபங்க்ஷன் தான் சொல்லலாம்னு நினைக்கிறேன், இன்னொரு டீசர் கூட எனக்கு அனுப்பிச்சிருந்தார், கஜானா அப்படின்னு ஒரு படத்துடைய டீசர். அதுவும் இன்னும் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. ஸோ ஒரு படத்துடைய ப்ரமோஷன் இன்னொரு படத்துக்கான வெற்றியை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எது முதல்ல ரிலீஸ் ஆனாலும் அவருக்கு வந்து அது தொடர்ந்து நிறைய வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி தரட்டும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டி, வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதரர்களுக்கும் இனிய நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாமே ஜாம்பவான்கள், அவங்களுக்கு என்னுடைய வணக்கம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். காக்கா, அதாவது பார்த்திங்கன்னா பராசக்தி படத்தில் நடிகர் திலகம் ஒரு பாட்டு பாடுவார் காக்கான்னு, அது எல்லாருமே நல்லா ரீச் ஆச்சு. அந்த மாதிரி இந்த டைட்டில் வந்து எல்லாருக்குமே காக்கான்ற டைட்டில் நல்லா ரீச் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தேனி பர்மன் சார் வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. அவர் நிறைய படமும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு வேடம் கொடுத்துருக்காரு. நான் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வடிவேல் சார் கூட வந்து பார்த்திங்கன்னா லாரி டிரைவராக வருவேன், திருடனாக வருவேன், போலீஸாக வருவேன். இந்த படத்தில் கராத்தே மாஸ்டராக அதில் பண்ணியிருக்கேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு 15-20 ஸ்டூடெண்ட்டை மிரட்டுற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு இவ்வளோ ஹைட் இருப்பார். அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும், நல்லா இதுவாக பண்ணார். அது அதனால் என்னென்னா கராத்தேக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் ஒரு 100 ப்ரோக்ராம் வந்து கராத்தே ஃபங்க்ஷனில் நான் வந்து கலந்துருக்கேன். எல்லாருக்குமே வந்து அந்த மாணவர்களாக நான் வந்து சர்டிஃபிகேட்டு, பெல்ட், அந்த சான்றிதழெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த படம் வந்து வந்தால் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி. அதே மாதிரி எல்லோரும் வந்திருக்காங்க. உண்மையிலே இந்த படம் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஜய் முரளி சார் வந்து பேர் கண்டிப்பாக சொல்லணும், இல்லைன்னா நாளைக்கு ஃபோன் பண்ணி எனக்கு திட்டுவார். ஏன்டா உன்னை பற்றி நான் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கேன், நீ என்னை பற்றி சொல்லலை அப்படின்னுவார். அதனால் வந்து விஜய் முரளி சாருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்கிறேன். ஏன்னா இந்த சினிமாவுக்கு நான் ஒரு சினிமா கம்பெனியாக நான் வந்து அலைஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் இருந்தார் அவர். அப்போ வந்து அவர் சொன்னார், இந்த மாதிரி கலைப்புலி சேகர் சார் ஒரு படம் பண்ணுறாரு, படம் பேர் வந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், நீ அந்த ஆஃபீஸுக்கு போ, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னாரு. இந்த ஆஃபீஸ்லேருந்து அந்த ஆஃபீஸுக்குள்ளே போகிறதுக்குள்ளே அவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. அதே மாதிரி வந்து டைரக்டர் பார்த்தேன், என்னுடைய இதெல்லாம் என்னென்னடா தெரியும் அப்படின்னாரு. டான்ஸ் ஆடுவேன். அதே மாதிரி ஜாக்கி சானுடைய அந்த ஃபைட்லாம் சும்மா எனக்கு தெரிஞ்ச ஹாய் ஹூய் அப்படிலாம் பண்ணுவேன். இதெல்லாம் பார்த்துட்டு மறுநாளே ஷூட்டிங் வந்து சாங்கில் வந்து நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த படத்துலேருந்து என்னை அறிமுகப்படுத்தினார். அதனால் இந்த வழிகாட்டியாக இருந்தது விஜயமுரளி சார், அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த காக்கா திரைப்படம் வெற்றி பெற நான் கடவுள் பண்ணிக்கிறேன். மகிழ்ச்சி, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் அந்த திருச்சியில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன், அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சுக்குங்க. இல்லைண்ணே, அப்போ வந்தேண்ணே, அப்போ லேட்டாக வந்தேன். அது உண்மையை சொல்லியிருந்தேன், அவங்கக்கிட்ட உண்மையை சொன்னாங்க. இந்த காக்கா படத்தில் வந்து நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி. இந்த படத்துடைய கேமராமேன் சுரேஷ் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் கெவின் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. படத்துடைய எடிட்டர் சார் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நடித்த நடிகர்கள் வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. இனிய பிரபார் சார் ஆகட்டும், ரோஷினி, பிறகு நம்ம ஜோடி அவங்க வந்து இன்றைக்கி சிங்கப்பூரில் இருக்காங்க. பிறகு முஸ்லிம் முனிசுகாந்து, அப்புக்குட்டி, கிங்காங்கு, கொட்டாச்சி, குல்ஸ் ரைஸு, நிறைய பேர். ஒரு காமெடி படத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற காமெடி நடிகர் ஃபுல்லாகவே வந்து இந்த காக்கா படத்தில் இருக்காங்க. அத்தனை பேர் இருக்காங்க. ஒரு அழகான ஒரு காமெடி படம், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சார் வந்து என்னுடைய ரோல் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காரு. ஏன்னா இந்த படத்துடைய கதைக்கு கதாநாயகனாக நான் தான் பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே வச்சுக்கோங்க. ட்ரைலர் கட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய ஷார்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்பாங்க, அதனால கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்குது. இந்த கம்மிங் சூன் படம் ரிலீஸ் ஆக போகுது. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப அழகாக வந்திருக்கு. ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், டைரக்டர் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். முதல்ல நர்மதாவுக்கு என்னுடைய நன்றி. நான் இந்த காக்கா திரைப்படத்தை பற்றி பேசலான்னு வந்தா நர்மதா என்னையை பற்றி எல்லா டீட்டெயிலையும் எடுத்து உங்களுக்கு அதை அறிவிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரே வரிசையில் 2 வரிசையில் ரொம்ப நல்லவங்களாக உட்காந்துருக்கிறத பார்க்குறேன். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற ஆட்கள் எல்லாம் வரிசையாக உட்காந்துருக்கிறத மனம் நிறைஞ்சு பார்க்குறேன். ஏறக்குறைய இங்கே இருக்கிற எல்லாரோடையும்
எல்லாரோடையும் நான் சந்திச்சிருக்கேன், பழகியிருக்கேன். அவங்களோட நான் வந்து ஏதோ ஒரு டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ணன் கிங் அங்கே உட்காந்துருக்காரு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே, நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே கராத்தேடா என்னன்னு சொல்லி கொடுத்ததே அவர் தான். ஆனால் அவர் எனக்கு கராத்தே தெரியலன்றாரு. ஆனால் இன்னும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கார். இந்த படத்தின் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய ரவுண்டு வருவீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வந்து குறிப்பாக வந்து நம்ம அருமை தம்பி கூல் சுரேஷ், எனக்கு கூல் சுரேஷ் பற்றி எனக்கு வந்து சரி ஏதோ திடீர்னு வர்றாப்புல, ஒரு தேட்டர் வாசலில் நிற்கிறாப்புல, அந்த படத்தை பற்றி ஏதோ கமெண்ட் அடிக்கிறாப்புல, இப்படி தான் ஒரு அபிப்பிராயம் எனக்கு இருந்துச்சு. இப்போ நம்மலாம் வந்து ஒரு சினிமா குடும்பத்தில் இருக்கோம். திடீர்னு வந்து இந்த கோழிப்பண செல்லத்துறை ரிலீஸ் ஆகி இந்த ஓடிடியில் இந்த படம் போயிட்டுருக்கிற இந்த நேரத்தில் திடீர்னு எனக்கு கூல் சுரேஷ் ஃபோன் பண்ணாப்புல. ஃபோன் பண்ணி அண்ணே வணக்கண்ணே, அண்ணே வணக்கண்ணே, ஒரு நிமிஷம் நீங்கள் பின்னாடியே பேசிட்டே இருந்தீங்கன்னா நான் பேச முடியாது. அண்ணே தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ணே வணக்கண்ணே, அண்ணே நான் கூல் சுரேஷ் பேசுகிறேன்டே அப்படின்னார். சொல்லுங்கள் தம்பி வணக்கம். அண்ணா இதில் மழை ரொம்ப பேஞ்சிக்கிட்டே இருக்குது, எங்கே போகிறோன்னு தெரியல. என்னடா இது இப்படி ஒரு ஃபோன் கால் வருது, மழை பயங்கரமாக பேஞ்சிக்கிட்டு இருக்கு, எங்கே போகலன்னு தெரியல, நமக்கு ஃபோன் பண்ணுறாப்புலையே, வேறு யாராவது நினச்சி நமக்கு ஃபோன் பண்ணிட்டாப்புலையா அப்படின்ட்டு. தம்பி இப்போ நான் அதுக்கு என்ன செய்யணும் தம்பி, கொடை எடுத்துகிட்டு வரணுமா? என் பேர் சீன் ராமசாமி தம்பி. ஆனால் தெரிஞ்சு தானே நான் ஃபோன் பண்ணுறேன். சரி என்ன ராஜா? இல்லைண்ணே மழை பயங்கரமாக பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல, சரி அமேசானில் படம் பார்ப்போம்ட்டு உங்கள் கோழி பண்ண செலவுரையை பார்த்தேண்ணே. என்னண்ணே என்னை இப்படி அழுக வச்சிட்டீங்க அப்படின்னு சம்மந்தம்லாம் பாராட்டிக்கிட்டே இருந்தாப்புல. சரி தம்பி ரொம்ப நன்றி தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்க தம்பி. ஃபோனை கட் பண்ணிட்டேங்க. கரெக்டாக 1 மணி நேரத்தில் எனக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறாப்புலங்க. நான் கேட்கவே இல்லை, அவரே பேசி அப்படியே நான் மலைக்கு போய் இது என்ன என்கிட்ட ஃபோனில் சொன்னாப்புலையோ அதை பேசி எனக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறாப்புல. உலகத்தில் இப்படி ஒரு மனுஷனை நீங்கள் பார்க்க முடியுமா? தான் மனசுக்கு பிடிச்ச ஒரு படத்தை உடனே வந்து அதை பேசி அந்த இயக்குனருக்காக நான் உண்மையாக சந்தோஷப்பட்டேன். நான் உடனே ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி ஒரு நம்பர் அனுப்பி இந்த இதை அனுப்பி சார் அவராக அனுப்புகிறார் சார் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அப்படி இந்த மேடையில் ஒவ்வொரு சென்ட்ராயன்லாம் வந்து மலையாளத்தில் அவ்வளோ பாப்புலரு. சென்ட்ராயனோட மலையாளத்தில் வந்து அவ்வளோ பாப்புலரு. சென்ட்ராயன் தனியாக பெரிய ரசிகர் பட்டாளமே அங்கே இருக்காங்க. அப்படி அதே மாதிரி ஹீரோயின் அவன் வந்து எனக்கு என் படத்தில் ஹீரோவை நடிக்க வேண்டிய இந்த படத்தோட கதாநாயகன் தம்பி என்னப்பா இனிகோ பிரபாகரன் என் படத்தில் ஹீரோவாக நடித்து எல்லாமே பேசி ஈசி முடித்து கடைசி நேரத்தில் அந்த படம் கேன்சல் ஆச்சு. இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கணும். ஆடிஷன் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு மிகச்சிறந்த நடிகன் தமிழ் சினிமாவுக்கு. ஒரு வாய்ப்பின் கதவு மட்டும்தான் திறக்கணும். எனக்கிடமோ இந்த காக்கா அந்த கதவை திறக்கணும்னு நான் நினைக்கிறேன். இனிகோ பிரபாகரனுக்கு ஏன்னா உங்களோட ஆதரவும் பத்திரிகையாளர்களாகிய உங்களுடைய ஆதரவும் ஏன்னா இருந்துச்சுன்னா நிச்சயம் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான கதாநாயகனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மொட்டை போட்டு அமைதியாக உட்காந்து ராஜாவின் பார்வையிலேன்னு படம் எடுத்த ப்ரொடியூசர் அவர். என்னை பல பேருக்கு வந்து அண்ணன் வந்து கதை சொல்கிறது கூப்பிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி ஜாக்குவார் தங்கம் ஜாக்குவார்னா சிறுத்தை. எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு மேடையில் நின்று பார்க்கும்போது ஒரு இளைஞர் போடுற சிலம்பாட்டத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவரே கூட்டிகிட்டு வந்து புரட்சித் தலைவர் மக்கள் தலைவர் அவரே கூட்டிகிட்டு வந்து சினிமாவில் ஸ்டண்டு மாஸ்டர் ஆகி கிட்டத்தட்ட ஏறக்குறைய 2000 படங்கள் 1000 படங்களுக்கு மேலே எனக்கு தெரியும் 2000 படங்களுக்கு மேலே. இப்பையும் காலையில் 4 மணிக்கு வீட்டில் தலையில் நிற்கிறாப்புல யோகாசனமாக. அந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்புவார். இந்த வயசில் தலைகீழ நிற்கிறார் சார் அவர். சின்ன வயசா எழில் சார்
என்னுடைய பிரியத்துக்குரிய ஒரு இயக்குனர். தொடர்ந்து படங்களை உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் முக்கியமாக வந்து என்னுடைய ஹீரோ விஜய் ஆதிராஜ் சார். பாலுமகேந்திரா சார் படத்தை நான் ஒர்க் பண்ணும்போது அவர் தான் ஹீரோ. அவரோட டிவி சீரியல்ஸுக்கு அவர் ஹீரோ. நான் முதல்ல பார்க்கும்போது கதாநாயகனாக பார்த்த அவர் தான் விஜய் ஆதிராஜ் அவர்கள். அவர் பக்கத்தில் இன்றைக்கி நான் உட்காந்துருக்கேன். அவர் ஹீரோவாக நடித்த டிவி சீரியலில் நான் கடைசி அசிஸ்டண்டாக இருந்தேன். ஆனால் காலம் என்னையை கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சிருச்சு பக்கத்தில். அப்புறம் என் தம்பி சொல்லவே வேணாம், இடிமுழக்கம் என்னோட தர்மதுரை ஒரு ஷாட்டுங்க. தர்மதுரையில் சௌந்தரராஜாவை பற்றி சொல்லியே தீரணும். யாருமே அதை செய்ய மாட்டாங்க. விஜய் சேதுபதி அருவாளை எடுத்துக்கிட்டு விரட்டுவாப்பில் தன்னோட தம்பிகளை. அப்படி விரட்டும் போது அப்படியே மேலே ஓடி வந்து அந்த செவர் வழியாக ஓடி வந்து மேலேருந்து கீழே விழுந்து தரையில் விழுகணும். ஒரே சிங்கிள் ஷாட்டை நான் எடுத்தேன். அந்த ஷாட்டை தம்பி எப்படா தம்பி விழுந்துருவியா, மாஸ்டரை கூப்பிட்டேன். கீழே பெட்டுக்கிட்டு போடுங்க. ஒரே ஒரு பெட்டு மட்டும் தான் கீழே போட்டிருந்தாங்க. குடுக்குன்னு ஓடி வந்து அவ்வளோ உயரமான செவத்துலேருந்து கீழே நேச்சுரலாக ஹலோ முதல்ல விளக்க வேகமாக போட்டவருக்கு நன்றி. இருட்டு வந்த உடனே பத்திரிகையாளர்கள் பூரா விளக்க பிடிச்சிக்க பார்த்தீங்களா, உங்களுக்கு என்னோட நன்றி. எல்லா பத்திரிகையாளர் விளக்குகளை தூக்கி காமிச்சிங்க பார்த்தீங்களா, அதுவே ஒரு பாசிட்டிவான சைனாக நான் நினைக்கிறேன். நான் அப்படி சௌந்தரராஜா வந்து அந்த மாதிரி டெடிக்கேட்டான ஒரு ஆர்டிஸ்ட் என்னோட இடிமுழக்கம்ன்ற படத்தில் நடிச்சிருக்காப்புல. ஸோ இப்படி இந்த இருக்கிற எல்லாருமே எனக்கு அப்புக்குட்டி தேசிய விருது பெற்ற ஒரு மிகச்சிறந்த நடிகன். அப்புக்குட்டி நானும் சீக்கிரம் சந்திக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அப்படி எல்லாருமே எனக்கு வந்து நம்ம ஜீவா, அதையே லொல்லு சபா ஜீவான்னு சொல்கிறீங்க, ஆக்டர் ஜீவான்னு சொல்லுங்கள். ஆக்டர் ஜீவா அப்படி எல்லாருமே எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர்றதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா உங்களுக்கு? மிஸ்டர் ஜின்னா, ஆக்டர் ஜின்னா, ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த குழுவில் இருக்கிற யாரையுமே எனக்கு தெரியாது. ஹீரோ யார், ஹீரோயின் யார், எதுவுமே எனக்கு தெரியாது. சார் ஒரு ஆடியோ லான்ச் இருக்குது, நீங்கள் வரணும்னு சொன்னாப்புல. நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஏன் எதுக்குன்னே கேட்கல. என்ன காரணம்னா, இதே சாலி கிராமத்தில் இந்த பிரசாத் ஸ்டுடியோவுக்கு எய்த்தாப்பில் தான் அவர் வீடு இருந்துச்சு, மிஸ்டர் ஜின்னாவோட வீடு. அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த என்னையை கூட்டிகிட்டு போய் அப்போ விளம்பர படங்களுக்கெலாம் வந்து கான்செப்ட் சொல்ல வச்சு 20 லட்சம் 30 லட்சம் 25 லட்சம்னு அப்பயே பெரிய பட்ஜெட்டில் நிறைய விளம்பர படங்களுக்கு டைரக்டராக ஆக்குனவர் ஜின்னா தான். ஸோ என்னை ஃபஸ்ட்டு டைரக்டராக ஆக்குனது அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிலிம்ஸுக்கு என்னை டைரக்டர் ஆக்கி எந்த உட்காந்துருக்காரு, கீழே உட்காந்துருக்காரு மிஸ்டர் ஜின்னா. அவரோட இடம்பொருள் ஏவல்ன்ற படத்துக்கு அவரை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சேன். அந்த படம் இன்னும் வரல. வந்திருந்தால் அவர் வந்து ஒரு ஆக்டராக வந்து பெரிய லெவலில் தெரிஞ்சிருப்பார். ஸோ அப்படி அவர் கூப்பிட்டனால தான் நான் வந்து அந்த அந்த நன்றி எனக்கு எப்பயுமே இருக்குது சார். ஏன்னா அதனால தான் நான் சரி அந்த காலத்தில் நமக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நமக்கு வாய்ப்பு கொடுத்த தண்ணி மட்டும் வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். இந்த காக்கா அப்படிங்கிற தலைப்பு இருக்குது பாருங்கள், சாதாரண தலைப்பு கிடையாது. முதல்ல இந்த இயக்குனருக்கு இந்த காக்காங்கிற தலைப்பு வச்சதுக்காக நான் பாராட்டுறேன். என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக்கிறேன். காக்காங்கிறது பறவை இனங்கள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு பறவை. ஒற்றுமைக்கு காக்கா தான் முன்னுதாரணம். அதுவும் இல்லாமல் சாமானிய மக்கள் அன்போடு வளர்க்குற ஒரு பறவை. ஒவ்வொரு வீட்டு ஜன்னல்லையும் வந்து அது உட்காந்துருக்கும். ஒவ்வொரு வீட்டு பெண்களோடையும் அது ஸ்நேகமாக இருக்கும். காக்காங்கிறது ஒரு சாதாரண உயிர் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஹிந்து ஃபிலாசபியில் காக்கான்றது பித்ருக்கள், முன்னோர்கள். அப்படி நம் வாழ்க்கையோட இரண்டரை கலந்த ஒரு பறவை தான் அந்த காக்கா. இந்த படத்துக்கு அந்த காக்காங்கிற பேரை எதுக்காக வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது.
அது ஒரு சிம்பிளா அல்லது ஒரு கதாநாயகனோட பேரா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் காக்கா அப்படிங்கிறது மெட்ராஸில் வந்து பாருங்கள், மெட்ராஸ்ன்னு சொல்கிறேன் பாருங்கள், நாங்கள் வரும்போது மெட்ராஸாக இருந்துச்சு. மெட்ராஸில் வந்து தனித்து அலைஞ்சு பேச்சுலராக வாழ்ந்தவங்களுக்கு எல்லாம் சொந்தக்காரர் யாருன்னா காக்கா தான். மத்தியானம் ஆயிடுச்சுன்றதே அவர் தான் சொல்லுவார், சாயந்தரம் ஆயிடுச்சுன்றதே அவர் தான் சொல்லுவார். அவர் ஒருத்தர் தான் நம்மக்கிட்ட ஸ்நேகமாக வந்து பேசுவார். ஸோ அப்போ அந்த காக்காய்ங்கிற இந்த தலைப்பை வச்சதுக்கே நான் இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு நான் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி படங்களுக்கு அது நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படத்துக்கு. இப்போ நான் எடுத்த படத்துலேயே கொஞ்சம் ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப கம்மி, பட் இந்த படத்தில் நிறைய தெரிந்த முகங்கள் நிறைய இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு பத்திரிகையாளர்கள் தான் பெரிய பலம், ஊக்கம். விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் விமர்சனத்தை யாரும் தடுக்க முடியாது. ஒரு படைப்புன்னு வந்து விட்டால் அந்த படைப்புக்கு விமர்சனம் கண்டிப்பாக தேவை. விமர்சனத்தை கட்டுப்படுத்த நினைப்பது அப்படிங்கிறதே ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல். விமர்சனத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கவே கூடாது. விமர்சனம் தான் வந்து அடுத்த படைப்புக்கு நமக்கு ஊக்கம், விமர்சனம் தான் உரம். ஆனால் நம்முடைய திரையுலகம் எதை பார்த்து அச்சப்படுது, எதை பார்த்து பயப்படுது அப்படின்னா விமர்சனம் என்கிற பெயரில் வருகிற அவதூறை தான் பார்த்து பயப்படுது. அதுவும் இன்றைக்கி இருக்கிற இணையதள வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியிருக்கு. அப்போ நெகட்டிவ் ரிவ்யூவில் நெகட்டிவ் ரிவ்யூவர்ஸ், பாசிட்டிவ் ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு வெவ்வேறு வகைகளை பிரிக்கிற அளவுக்கு விமர்சகர்கள் பெருகிட்டாங்க. ஸோ இது வந்து யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ணி, ஏன்னா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தனிநபர்கள் பெருங்கருணையோட, நான் வேண்டி கேட்டுக்கிறேன், பெருங்கருணையோட. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் பாட்டியோட தேட்டருக்கு சினிமாவுக்கு போவேன். அப்படி ஒரு சினிமாவுக்கு போகும்போது ஒரு படம் எங்கள் பாட்டிக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு படம் எங்கள் பாட்டிக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ தான் எங்கள் பாட்டி இறந்தாங்க, 90 வயசில் இறந்தாங்க, மதுரையில் மேலமாசி வீதியில். அந்த படம் எங்கள் பாட்டிக்கு பிடிக்கல. படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தூங்கிட்டாங்க. வெளியில் வந்தால் அடுத்த ஷோ பார்க்குறதுக்கு கூட்டடிப்பாங்க இல்லையா, அதில் ஒரு அம்மா கேட்குது, என்னம்மா படம் எப்படிம்மா இருக்குது, என்னப்பா படம் எப்படிம்மா இருக்குது, ஒரு தடவை பார்க்கலாம்ப்பா. நான் உன்னை எங்கள் பாட்டிகிட்ட கேட்டேன், உனக்கு தான் படமே பிடிக்கலையே, தூங்கிட்டியே, அதனால் ஒரு தடவை பார்க்கலாம். நீங்கள் பழைய ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்க்கலான்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு தடவை பார்க்கலாம். ஏண்டா அவன் என்ன சரியாக எடுக்கக்கூடாதுன்னு நினச்சாடா எடுத்தேன், அதை அவனுக்கு தோணுனதான் எடுத்தான்டா. அவன் எவனாவது தோற்று போகணுன்றதுக்காக அதை எடுப்பானாடா, அந்த நேரத்தில் அவனுக்கு தோணுனதை எடுக்கிறான்டா. அவனுக்கும் குடும்ப குட்டி இதுக்கு பின்னாடி தொழில் இருக்குல்லப்பா. அப்படி நம்ம நல்லா இல்லைன்னு சொன்னால் தேட்டர் வாசலில் நிற்கிறவன் திரும்ப போயிடுவான்லப்பா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் பாட்டிட்டான் திரும்ப கேட்டேன், இதை ஏன் இப்படி சொல்கிற? ஆமாப்பா, இது தொழிலுப்பா, இந்த படத்தில் சரியாக எடுக்காதவே அடுத்த படத்தில் சரியாக எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்லப்பா. ஒரே ஐடியா எதையாவது சொல்லி அவன் குடும்பத்தில் வந்து நம்ம வந்து கெட்டது செஞ்சிடக்கூடாதுலப்பா அப்படின்னு நான் வந்து ஒரு 18 வயசாக இருக்கும், 16 வயசாக இருக்கும்போது எங்கள் பாட்டி எனக்கு சொன்னது, உலகத்திலேயே தர்மமான விமர்சன பார்வை என்பது இதுதான். அப்போ விமர்சனம் செய்கிறவர்களுக்கு கொஞ்சம் தர்ம சிந்தனை. அதுக்காக வந்து சரியே இல்லாத ஒரு படத்தை நீ சரியாக சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். நான் அப்படி சொல்ல வரல. நான் அப்படி சொல்ல, அறச்சொற்களை நீங்கள் தவிர்ப்பது, அறச்சொற்களை யாருமே தவிர்ப்பது நல்லது.
அடிப்படையில் இது ஒரு தொழில். நாம் கணிக்கிற சில படங்கள் சில வெற்றி பெறுகிற பொழுது நாம் இப்போ உதாரணத்துக்கு நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த படம் நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல, எனக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னும் போது நான் கணிக்கிற இந்த படம் வெற்றி அடைகிற பொழுது அந்த கணிச்ச நேரத்தில் நான் ஒரு பதிவு விட்டுறேன். அதுக்கப்புறம் அது நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனால் பதிவு விட்டுட்டேன். என்னோடய பதிவை பார்த்து அந்த பல பேர் அந்த படத்தை பார்க்காம விட்டுட்டாங்க. அப்படின்னா அது ஒரு பாவத்தில் போய் சேருது இல்லையா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சினிமா தாய். அந்த தாய் நலமோடு இருந்தால் தான் விமர்சகனும் நல்லா இருக்க முடியும், படைப்பாளியும் நல்லா இருக்க முடியும். ஆனால் அறிந்தோ பல திரையரங்குகள் அறிந்தோ அறியாமலோ கல்யாண மண்டபமாக மாறிவிட்டது. படங்களுக்கு மக்கள் செல்வது குறைந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். சைக்கிள் பார்க்கிங் இல்லாமல் இருக்கலாம், பாப்கார்ன் விலை அதிகமாக இருக்கலாம், பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் அதையெல்லாம் தாண்டி உள்ளே செல்வதற்கான சாத்தியப்பாடுகளை நாம் எவ்வகையிலும் குறைக்கக்கூடாது. அப்போ இந்த தாய், சினிமாங்கிற தாய் நலமோடு இருந்தால் தான் அது சார்ந்த விமர்சனமும் அது சார்ந்த தொழில். அப்போ சினிமாவுக்கு ஒரு திரைப்படத்தை முடக்குவதன் மூலமாக, ஒரு படைப்பாளியை முடக்குவதன் மூலமாக, குறிப்பாக தயாரிப்பாளரை முடக்குவதன் மூலமாக என்ன மாதிரியான விஷயம் ஏற்படுதுன்னா, அவர் அடுத்தடுத்து படங்கள் எடுக்க முடியாமல் போகுது. சினிமா உலகத்திலேயே எந்த தொழிலையும் சரி, சினிமாவில் மட்டும்தான் ஒரு சிறு தோல்வியை சந்தித்தால் அந்த தோல்விக்கு காரணமானவர்கள் திரும்ப எந்திரிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆயிடுது, 7 வருஷம் ஆயிடுது, 8 வருஷம் ஆயிடுது. எந்திரிக்காமல் போனவங்க பல பேர் இருக்காங்க. ஒரே படத்தோட இந்த சினிமாவில் அசோசியேட்டாகவே இருந்துக்கிட்டு இருக்கிற, கோ டைரக்டராகவே இருந்துக்கிட்ட எண்ணற்ற படைப்பாளிகள் இருக்காங்க. அது டைரக்டர் ஆகிட்டு மறுபடியும் அசோசியேட்டாக போய் ஒர்க் பண்ணுறதுக்கு பாருங்கள், அது எவ்வளோ கொடுமையானதுன்றது எனக்கு தான் தெரியும். ஏன்னா நான் முதல் படத்தில் தோற்றவன். என்னுடைய சுய அனுபவத்திலிருந்து நான் அதை சொல்கிறேன், என்னுடைய சுய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். ஆகவே எல்லா வகையான நிறை குறை எல்லாவற்றையும் நீங்கள் ஏன்னால் எல்லோருமே மனிதர்கள், எல்லோருமே பிறரை வாழ வைக்கிறதுக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம். ஆக எல்லோருடைய விமர்சனம், அதனால் விமர்சனத்தை முடக்கி விடுவது, விமர்சனத்தை அது பண்ணிடுறது, தியேட்டர் வாசலில் இருக்கிற மக்கள்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக நிச்சயமாக இருக்காது. சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விமர்சகர்களும் சுய வெறுப்பு இன்றி அந்த ஏன்னா ஒரு விமர்சனம் மட்டும்தான் ஒரு கலையை செழிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. ஏன்னா விமர்சனம் இல்லைன்னா சினிமா அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து போகாது, இன்னொரு கட்டத்துக்கு இடத்தை நோக்கி கண்டிப்பாக போகாது. இந்த அற்புதமான இந்த நேரத்தில் இந்த காக்கா திரைப்படத்தின் இந்த காக்கா அப்படிங்கிறது திரைப்படத்தில் சிலர் பெயரை நான் குறிப்பிடாமல் விட்டிருந்தா என்னை பொறுத்தரணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். இந்த படத்தின் தயாரிப்பாளர் இதுபோல் 10 படங்களை இயக்க வேண்டும், எடுக்க வேண்டும். இந்த படத்தின் இயக்குனர், அவர் பேர் எனக்கு தெரியலை, இந்த படத்தின் இயக்குனர் பரமன்னாலே அது எங்கள் ஊர் பேர் பரமன், தேனி பரமன். அல்லடா அதை நினச்சேன் பார்த்தீங்களா, தேனி பரமன் இந்த காக்காய் திரைப்படத்தின் மூலமாக அடுத்து கழுகு படமும் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் மயில் படமும் எடுக்கணும், மயில் படம்னு எடுத்து தேசிய பறவையாக மாறணும். ஏன்னா அப்படி பல படங்கள் அவர் எடுக்கணும்னு என் மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். இந்த கோழிப்பண்டை செல்லத்துறை எனக்கு அதில் வெக்கமே கிடையாது. என்னடா நீயே கேட்குறிய, நான் தான் கேட்பேன், அது என் பிள்ளை. என்னுடைய கோழிப்பண்டை செல்லத்துறை அமேசான் ஓடிடியில் மிக சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியாத தகவலை பாப்பா எடுத்து சொல்லிச்சு. 100 மில்லியன்
அது 1 கோடி பேராக மாறுவதற்கு நீங்கள் எல்லோரும் வழிவகை செய்ய வேண்டும் என்று உங்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சீனு ராமசாமி இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்டேஜ் ஃபியர். ஹாய் எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நேரமாக ரொம்ப காமாக உட்காந்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஜின்னா சார், தேங்க்ஸ் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. எங்கே இருக்கீங்கன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ட்ரெய்லரே பார்த்துட்டு ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு இருந்தேன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் இந்த காக்கா மூவி தான். ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி அவுட் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது சின்ன விஷயமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்காக நிறைய பேரோட உழைப்பு, கடின உழைப்புலாம் தேவை. அப்படி இந்த படத்துக்காக உழைச்ச, கடின உழைப்பை கொடுத்த அனைவருக்கும் இது ஒரு வெற்றி படமாக அமையணும்னு நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப ஷார்ட்டாக பேசினாலும் ஸ்வீட்டாக பேசினதுக்காக ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்ம வந்து யாரை கூப்பிட போகிறோம் அப்படி? எல்லாருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். காக்கா படம் பெரிய வெற்றி பண்ணணும். நாங்கள் தயார்படுத்துறது இப்போ ஒரு ஓடிடி மட்டும் பேசிட்டுருக்கோம். எங்களால் முடிஞ்ச சின்ன தயாரிப்புக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவோம். அதேமாதிரி ஜின்னா படம் எல்லா படமும் ஹிட்டு. அவர் இந்த படம் பண்ணியிருக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. என் நண்பர் ஜின்னா, அவரையும் வாழ்த்துறேன். அதே மாதிரி டேரக்டரு என்னை பார்த்துருக்காரு, வீட்டுக்கு வந்திருக்காரு என்னை பார்க்க, அவரையும் வாழ்த்துறேன். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துறேன். நன்றிங்க. மியூசிக் டைரக்டர் கெவின் டி கோஸ்டா அவர்கள். நன்றி. எல்லோருக்கும் நன்றி. மீடியா நண்பர்களும் ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் மனமாத நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு 15 வருஷம் முன்னாடி சொன்னார், இந்த பாட்டுக்கு நீ தான் மியூசிக் டைரக்ட் பண்ணணும். நான் இப்போ வந்து அதை ஞாபகம் வச்சு எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் இதில் வந்து 2 பாட்டு பண்ணியிருக்கோம். கேட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவர் வந்து விழா நாயகன். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூடியூப் நேயர்களுங்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம். மேலையில் அமைந்திருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்து வந்திருக்கும் அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம். நலன் சார், எல்லில் சார், தேங்க்யூ சார். ஒரு காமெடி படம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அது காரணம் உங்கள் படங்கள் துல்லாத மனம் துள்ளலாம் எவ்வளோ கதை இருந்தாலும் அதில் ஒரு காமெடி இருந்துக்கிட்டே இருக்கும். காமெடிங்கிறது ஒரு பெரிய பலம். நாங்களாம் காமெடியாக தான் நல்லா சினிமாவுக்கு வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன ஹீரோவாக்கி ஒரு மாதிரி கொண்டு போயிடுச்சு. சந்தோஷம். எல்லா கேரக்டரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து எனக்கு சினிமா கொடுத்துருக்குங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரமு வந்து என்னுடைய நண்பர். சொன்ன மாதிரி அவர் இந்த சாலி கிராமத்தில் நானும் நிற்காத இடம் கிடையாது. அந்த மாதிரி நின்று பழகின நண்பர் தான் பரமு. சென்றாயன் நானும் ஒன்றா வந்து பல வேலைகள் செஞ்சுருக்கோம். பல வேலைகள்லாம் நீங்கள் வேறு மாதிரி நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் இல்லை. கல்யாண வேலையில் சமையல் முதற்கொண்டு நாங்கள் வந்து ஒன்றா போயிருக்கோம். தம்பி கூட பழகிருக்கேன். ஆஃபீஸுக்கு போகிறதுல பெரிய போட்டி இருக்கும். இந்த ஆஃபீஸ்க்கு அவன் போயிட்டானா நம்ம வாய்ப்பு அங்கே போயிருமா இங்கே போயிருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையில் ஆஃபீஸ் கூட சொல்ல மாட்டோம் ஒரு சூழ்நிலையில். அதுக்கப்புறம் ஒரு மனப்பக்கம் வருது, எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்கம் வந்து அப்புறம் நம்ம அட்ரஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த சினிமாவில் வந்து ஒருத்தர் உருவமாய் ஒருத்தர் இருந்தால் அதில் ஒரு சின்ன ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்குங்க. அந்த மாதிரி சென்றாயன் எனக்கு காமெடி நடிகர்னால 2 பேருக்கும் ஒரு சின்ன போட்டி அப்போவே இருந்தது. ஆனால் அப்படி கிடையாது. எனக்கு தம்பி மாதிரி தம்பி அவன். எப்போவுமே ஒரு ஃபோன் கான்டாக்டில் நாங்கள் கிட்டத்தட்ட வருஷங்கள் சொன்னால் வயசு தெரிஞ்சுப்போம், அதனால் சொல்ல வேணாம். பல வருஷங்கள் சினிமாவுக்கு வந்து அவன் வந்ததுலேருந்து எனக்கு பழக்கம். அதே மாதிரி பரமா இருக்கட்டும். இனிகோ வந்து எனக்கு அழகர் சாமியின் குதிரையில் முதல்ல இன்ட்ரடியூஸ் பழக்கம். அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிட்டு தான் அங்கங்கே பார்த்துருக்கேன், ஹாய் தான்ட்டு. 2 பேரும் சேர்ந்து நடித்தது ரொம்ப ஹாப்பி. ஒரு சீன் நடிச்சுட்டு பின்னாடி வந்து அதே யோசிக்கிறது இருக்குது. அது இனிகோ சார்கிட்ட வந்து பிரபாகர்கிட்ட வந்து பார்க்கலாம், நான் நல்லா பண்ணனா எப்படின்னு அதை கேட்டு திரும்ப திரும்ப நல்லா பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இனிகோ பிரபாகர்கிட்ட ரொம்ப இருக்கும். அந்த விஷயம் வந்து இந்த சாங்கில் நம்ம பார்த்தோம். ஒரு ரியாக்ஷன்லாம் கலகியிருந்தாப்புல, பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய ஹீரோவாக வரணும். ஏன்னா ஹீரோவாக நடிக்கிறது சும்மா கிடையாதுங்க. நாங்களாம் வந்து எங்கள் உருவத்தை பார்த்துட்டாங்க. ஒரு வயசுக்கு ஹீரோவாக நடிக்கும்போது அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டயர்டாயிடக்கூடாது, ஸ்க்ரீனில் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இனிகோ பிரபாகர் சொல்லவே வேணாம். எப்போவுமே பாதாம் முந்திரி எல்லாமே வச்சிட்டு இருப்பாப்புல. பாதாம் முந்திரி உடம்பை ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு உணவுகள் எப்போவுமே எடுத்துகிட்டு இருப்பாப்புல.
அப்படி ஒரு நல்ல நண்பர், நல்ல நடிகர் மெயினாக. அதுமாதிரி அவரோட நடித்த ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொமான்ஸ் ஹீரோயின் ரொம்ப நல்லா இருந்தால் தான் கொஞ்சம் ரொமான்ஸ் நல்லா வரும், அது உண்மை தானே. இனியும் நல்லா இருக்காங்க, அதனால் நல்லா வந்திருக்கு, மகிழ்ச்சி. கூல் சுரேஷ் அவர்கள் எங்கேனாலும் பார்த்தாலும் நம்ம வந்து ஹாய் அப்படின்னு பேசுவோம், ஆனால் சேர்ந்து நடிக்கலை. சீக்கிரம் காமெடி படங்களில் இந்த படத்தில் கூட நடிக்க ஒன்றா சேர்ந்து நடிக்க வாய்ப்பு இல்லை. கிங்காங் அண்ணன் உண்மையாகவே நான் இப்போ சமீபத்தில் கிங்காங் அண்ணனுடைய தன்னம்பிக்கையை பற்றி ஒரு விஷயம் பேசியிருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ணன் இந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்ததுன்னா நம்ம நினச்ச இடத்த அடையலாங்கிறத கரெக்டாக பேசினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுண்ணா. இதேமாதிரி தான் சாலி கிராமத்தில் எல்லாருமே நம்ம நம்பிக்கையோட தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கோம். இந்த நம்பிக்கை தான் இன்றைக்கி நம்ம அந்த இடத்துல வந்து உட்கார வச்சுருக்கு. ரொம்ப சந்தோஷம்ண்ணே. அதேமாதிரி அண்ணன் சீரியல் அண்ணன் பேர் விஜய் சார், அவர் சீரியல்லேருந்து படத்துலேருந்து நான் ரொம்ப காலமாக பார்த்துட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஜீவா நண்பர் சவுந்தர் கூட இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கோம், சூப்பரான படம் வந்ததுன்னா அவர் வேறு லெவலில் இன்னும் வேறு ரேஞ்சுக்கு போவாப்பில். நலன் சார் கூட எங்களோட ஒர்க் பண்ண ஆசை. ஏன்னா சினிமாவில் சாலி கிராமத்தில் இருக்கிற மியூசிக் டேரக்டருக்கு மெயினாக வந்து இசையமைப்பாளருக்கு இந்த நாளில் வாழ்த்து சொல்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இசையை பற்றி இப்போ அதிகமாக யாருமே மேடையில் பேசுகிறதில்ல, அதை பேசிட்டு போயிடுவோம். போன பிறகு தான் யோசனை வருது, ஆகா நம்ம இவங்களை பற்றி பேசாமல் விட்டுட்டோமே அப்படின்ட்டு. இசை வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு பெரிய உயிர்னு தான் சொல்லலாம். என்னென்னா ஒரு இசை வந்து நம்ம ஒரு நடிகர் வந்து நடிக்கும் போதே இசையோ சார்ந்து தான் நாங்கள் நடிப்போம். ஒரு ஃபீல்ஸ் சொல்லும்போது அதை வந்து இன்னும் அதிகப்படுத்தி ஒரு உணர்வை வந்து மக்கள்கிட்ட கொடுக்குறது அதை வந்து முதல் முறையாக நீங்கள் மக்கள்கிட்ட காமிக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். தயாரிப்பாளர் மெயினாக வந்து ஒரு படத்துக்கு தயாரிப்பாளர் வந்து நண்பராக கிடைச்சதுக்கு பரமுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இந்த படம் அவங்களுக்கு வந்து பெரிய லாபத்தை ஏற்படுத்தணும். அதுமாதிரி நண்பர் ஒளிப்பதிவாளர் இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. நாங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒரு காமெடி படமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். பரமுக்கு இறைவனர்களால் இந்த படம் பெரிய வெற்றியை கொடுக்கணும். நீங்கள் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் மலையாளி தான். ஸோ எனக்கு தமிழ் அவ்வளோ இவங்க பேசுகிற மாதிரி அழகாக பேச தெரியாது. ஸோ இந்த படம் இப்போ இங்கே வந்து நிற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது சார் சொன்ன மாதிரி அவரோட நிறைய காலம் கனவு. ஸோ அந்த கனவுக்கு அது கனவோட ஒரு பார்ட்டாக முடிஞ்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் எனக்கு இந்த படத்தில் என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் எனக்கு சாங்ஸ் அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் கமிட் ஆகிறதுக்கு சாரை பார்க்குறதுக்காக வர்ற டைமில் சாங் கேட்க வச்சாங்க. ஸோ அந்த சாங் கேட்டுட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே நான் ஏதோ நல்ல விஷயம் பண்ண போகிறேன் அப்படி அவ்வளோ ஒரு பெருமையாக ஃபீல் பண்ணியிருந்தது. ஸோ அந்த சாங் எல்லாம் ஷூட் பண்ணிக்கிட்டு, ஆனால் என்னால் முழுசாக பார்க்க முடியலை. நான் வரும்போது கொஞ்சம் லேட் ஆனதுனால சாங் ஃபுல்லாக பார்க்க முடியல. ஸோ பார்த்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒரு படத்தோட பார்ட்டாக முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கூட ஆக்ட் பண்ண இனிகோ சார், தன்யா, சென்ராயன் சார் எல்லாருமே, நான் ஒவ்வொரு பர்சனோட பேர் எடுத்து சொல்லலை, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. இப்போது நம்ம ஏதாவது ஒரு இடத்துல மீன்ஸ் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுற, இல்லைன்னா இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு மென்டராக அவர் இருந்துச்சு. ஸோ பரமன் சார் அண்ட் ப்ரொடியூசர் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்த எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இப்போ இங்கே மேடையில் வந்து பேசினவங்களாம் நிறைய, அதே மாதிரி இந்த ஆங்கர் நர்மதா ஸ்டேஜ் ஏறினோடனே இங்கே இருந்தவங்க எல்லாம் ரெடியான்னு கேட்டாங்க. அது எனக்குன்னு தெரியல. நீங்கள் என்ன கொஞ்சம் சும்மா சீரியஸாக போயிட்டே இருக்கணும், கொஞ்சம் சின்சியராக கலகலப்பாக போகணும் இல்லையா அந்த ஸ்டேஜு, அதுக்காக வேண்டிதான். இன்னும் 4 பேர் தான் இருக்காங்க, பேசி முடிச்சுட்டு சிடி ரிலீஸ் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு அவசரமாக வருது அப்படின்ட்டு கிளம்பிடக்கூடாது. அனைவருக்கும் என் மாலை வணக்கம். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த விழா உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கிறாங்க. ரெண்டாவது இந்த விழா மேடையில் இருந்து வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரையும் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த படத்தோட ஹீரோ இனியோ பிரபாகர் ஒரு அற்புதமான மனிதன். டைம் எல்லாருக்குமே ஒரு டைம் இருக்குது, கண்டிப்பாக வந்து நீங்கள் ராக் பண்ணுவீங்க நிச்சயமாக.
கூல் நண்பர் கூல் சுரேஷ் என்னோட ஆரம்ப படங்கள்லேருந்து பண்ணிட்டு இருக்காரு. உங்கள் நல்ல மனசுக்கு என்ன எந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு நீங்கள் நிற்கிறீங்க, உங்கள் படத்தோட ப்ரமோஷன் கண்டிப்பாக வந்து பெருசாக வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். சென்றாயன் அவர்கள் பெரிய வில்லன் காமெடி இப்படி 2 கான்ட்ராஸ்ட் ரோல் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. வாழ்த்துக்கள். ஹீரோயின் ரொம்ப நல்லா இருக்காங்க. 2 ஹீரோயின் நடித்தா ஒருத்தவங்க தான் நல்லா இருக்காங்க. வாழ்த்துக்கள். அண்ணன் ஜாகுவார் அண்ணன் என்னோடய படத்துக்கு வந்து ஒரு ஃபைட் பண்ணியிருப்பாப்புல. ஒரு பைக் ஜம்ப்பு சும்மா ஒரு 10 அடி போகணும். நான் சொன்னேன், அண்ணா 10 அடி போகணும், ஆள் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தேன். பொண்ணு பிரச்சனை இல்லை போங்க அப்படின்ட்டார். அண்ணா எம்ஜிஆர் நகர்லேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார். அவர் வந்ததுலேருந்து அவர் பாட்டுக்கு எங்கேயோ படுத்து கிடந்தார் அந்த பையன் ஃபைட்ரு. இது என்னடா 10 அடி போகுமா 2 அடி போகுமா பைக் எந்திரிக்குமான்னு எனக்கு டவுட்டாகவே இருந்தது. இருந்தாலும் வந்து அவர் பாக்ஸ் எடுக்கிறது பார்த்தா ரொம்ப தூரத்துக்கு அடிக்க வைக்கிறாரு. இது எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கும் புரியல. ஆனால் கேமராமேன் மாத்திரம் உஷாராக கொஞ்சம் லாங்லாம் வச்சு கொஞ்சம் 2-3 ஒயிட் ஷாட் வச்சுட்டான். வந்து அடிச்சாம் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு தென்னை மரம் உயரத்துக்கு போயிட்டான் அந்த பையன். மிரண்டு போயிட்டேன். அந்த மாதிரி யாருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த சினிமாவில் இருந்த அனுபவத்தில். வாழ்த்துக்கிறாங்க சார். விஜய் ஆதிரேசன் நிறைய படங்கள் டைரக்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். ஜீவா எனக்கு ஆரம்பத்துலேருந்து அவங்க சொல்லிட்டு போயிட்டார் சீன் ராமசாமி. அவர் அந்த இதில் இந்த பேரை சொல்லாதீங்க, அவர் ஒரு நடிகராக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டேஜை தான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். ஏன்னா இந்த ஸ்டேஜில் இருக்க அத்தனை பேருமே மிகச்சிறந்த நடிகர்கள் எல்லாருமே. இந்த சௌந்தர் ஒரு அற்புதமான ஒரு மனிதர். இந்த மாதிரி நிச்சயமாக அவங்க எல்லாரையுமே யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு வரும்னு நினைக்கிறேன். ஆனால் சூதுக்கவும் உங்களை வந்து நீங்கள் அடுத்த படம் பண்ணி காட்டுங்க. நல்ல அற்புதமான ஒரு படைப்பாளி, மிகச்சிறந்த படைப்பாக அடுத்து வரணும்னு நான் நினைக்கிறேன். மியூசிக் டேரக்டர் நிறையா பேசலை இன்றைக்கி. இது உங்களோட விழா தான். இது பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா படத்துக்கு முன்னாடி வந்து பாட்டு ரீச் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த படத்தோட வெற்றி அப்படிங்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அங்கே திருச்சி சாதனா வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள். என் படத்துலேயும் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து நிறைய வீடியோலாம் போட்டு சின்னதாக பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும், நல்ல சிறந்த ஆர்டிஸ்ட், அவங்க நல்ல கேரக்டர்லாம் வருமா, இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். அப்புக்குட்டி ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னருங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். உங்களுக்கும் வந்து மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. கண்டிப்பாக வந்து இன்னொரு நேஷ்னல் அவார்டு வாங்கணும்னு வாழ்த்துறேன் நான். அண்ணன் தம்பி என் பேர் மறந்துட்டேன், என் படத்தில் நடிச்சிருக்கிறாரு. மொசக்குட்டி. வாழ்த்துக்கள்மா. கேமராமேன் மில்டனோட அசிஸ்டன்ட்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். ஒரு அருமையான ஒரு டீமை, அற்புதமான ஒரு டீமை வச்சுக்கிட்டு இயக்குனர் பரமன் வந்து இந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. அவர் என்னை வந்து சந்திக்க வரேன்னு ஈவினிங் வரேன்னாரு. பார்த்தா ஒரு 10 நிமிஷத்தில் ஆஃபீஸுக்கு வந்துட்டார். அவரோட பரபரப்பும் அவரோட துடிதுடிப்பும் அப்புறம் வந்து அவரை நீட்ட பேசிக்கிட்டு இருந்த ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சினிமாவில் ஒரு படம் பண்ணணும்னு அவர் பட்ட கஷ்டங்களை சொன்னார். எனக்கு வந்து அப்படியே கொஞ்சம் ரொம்ப வேதனையாக போயிடுச்சு. என்னடா இது, எனக்கு பழைய நினைவெல்லாம் வந்து இந்த ஃபஸ்ட்டு படத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இங்கங்கே போய் முட்டி மோதி நம்ம கஷ்டப்பட்டோம், பழைய நினைவுகள் எல்லாம் அவர் கிளறி விட்டார். அவர் இவ்வளோ திரும்பவும் அதான் ஒரு சைக்கிள் தான் இது. ஒரு படம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு நம்ம பட்டம் கஷ்டம், இன்றைக்கி டைரக்டர் ஆகிட்டோம் அப்படின்னு நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னா, ஒரு புது இயக்குனர் வரும்போது நமக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இந்த படத்தை யார் சீனராமசாமி தான் சொன்னார், ஒரு படம் வந்து சரியாக போகலைன்னா திரும்ப எந்திரிக்கிறது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஒரு படமுமே ரொம்ப இதான் முதல் படம் அப்படின்னு நினச்சிட்டு தான் பண்ண வேண்டியது. இப்போ அவர் மாத்திரம் புது இயக்குனர் கிடையாது, பரமன் மாத்திரமே புது இயக்குனர், நானும் புது இயக்குனர் தான். இந்த பண்ணிகிட்டு இருக்க தேசிங்கராஜா பார்ட் 2 சரியாக போனால் தான் எனக்கு அடுத்தது படமே வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கணும். அதனால் வந்து பயப்படாதீங்க. நீங்கள் மாத்திரமே இங்கே புது இயக்குனர் கிடையாது, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேருமே புது இயக்குனர் தான். அப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. நீ டூ ஆர் டை அப்படின்னு தான் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஒரு படமுமே உங்களுக்கு வெற்றி அடைஞ்சாதான் ஒரு தயாரிப்பாளர்கள் அடுத்த படத்துக்கு வர்றாங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாதீங்க பரமன். நீங்கள் ஏன்னா இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பார்க்காமலே ஒரு தயாரிப்பாளர் உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு நீங்கள் மிக நேர்மையாக இந்த படத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். மிக முக்கியமாக இவ்வளோ நண்பர்களுக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க. இவங்களுக்காகவும் உங்களை சார்ந்த நண்பர்களுக்காகவும் உங்கள் தயாரிப்பாளர்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு இறைவனை வென்று. நன்றி, வணக்கம். அழைக்கிறேன்.
மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் சிறப்பு வணக்கம். இப்போது இந்த நிகழ்வுக்கு வந்ததுக்கு காரணம் என்னோட நண்பன் இனிகோ பிரபாகர். இனிகோ பிரபாகரை பற்றி சொல்லணும்னா நிறைய டைம் தேவைப்படும். ஆல்ரெடி லேட் ஆகிட்டுருக்கு அண்ணே. நிறைய பேர் இது எப்போவுமே நடந்துகிட்டு இருக்கோம். நிறைய பேர் நேற்று கூட நான் ஆந்திரா கிளப் போயிருந்தேன். அங்கே ஒரு மேனேஜர் பார்த்துட்டு யாருன்னு கேட்டார். நீங்கள் நடிகர் மாதிரியே இருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனை, கெட்ட வேறு மாற்றிட்டே இருந்தால் எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்துட்டே இருக்கும். நீங்கள் நடிகரான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லுவேன். என்ன படம்னு கேட்டால் சுந்தரபாண்டியன் தான் முதல் சொல்லுவேன். சுந்தரபாண்டியன் ஒரு படம். ஆமாம் அந்த பொண்ணை லவ் பண்ணிங்கல்ல அந்த பஸ்ஸில் வந்து இனிகோ பிரபாகர் தானே. இந்த மாதிரி நிறைய வாட்டி என்னை கேட்டிருக்காங்க. அவர்கிட்ட போய் சவுந்தரராஜாவான்னு கேட்டிருக்காங்க. எங்கள் 2 பேருக்கு பெரிய சண்டை வந்துகிட்டே இருக்கும். நான் கேட்பேன், எங்க அவர் எவ்வளோ அழகாக இருக்கார், நான் எவ்வளோ வேறு மாதிரி இருக்கேன், என்ன போய் அவரோட சொல்லிட்டு இருக்கீங்க. சிலர்கிட்ட சொல்லுவேன். சில பேர்கிட்ட வந்து நான் அந்த காம்ப்ளிமெண்ட்டை ஒத்துக்குவேன். நேற்று ஒத்துக்கிட்டேன். ஆமாங்க நான் தாங்க இனிகோ பிரபாகர் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு என்னுடைய நண்பன். நாங்கள் சுந்தரபாண்டியனில் சசிகுமார் அண்ணன், விஜய் சேதுபதி, இனிகோ பிரபாகர், அப்புக்குட்டி எல்லாருமே நாங்கள் ஒன்றா வேலை பார்த்தோம். அப்போது வேலை பார்த்ததுலேருந்தே எனக்கு நிறைய அனுபவங்கள் இனிகோ கூட. எனக்கு அது முதல் படம். எனக்கு வந்து ஒரு நடிப்பை பற்றின ஒரு ஆழமான சிந்தனை இல்லாத ஒரு படம். ஆர்வம் மட்டுமே இருந்த ஒரு காலகட்டம். டயலாக் பேசினா போதும் நடிப்புன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆர்வம் மட்டுமே. அப்போ எங்களுக்கு டயலாக் கொடுத்த அந்த டைமில் வந்து எஸ்ஆர் பிரபாகரன் வந்து. எல்லாருக்கும் வணக்கம். இது நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஆனால் பரமன் எவ்வளோ ஆச்சரியப்படுவாரோ அவ்வளோ ஆச்சரியம் இப்போ பரமன் டைரக்டர் ஆனது எனக்கு. ஏன்னா எங்கள் ஜேர்னி எப்படின்னா, நான் முதல்ல ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிமில் சில வார்த்தைலாம் தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து எனக்கு ப்ரொடக்ஷன் ஸ்டைலில் சப்போர்ட் பண்ணுற இபுன்னு இருந்தார். இபுவோட ஃப்ரெண்டு பரமன். அவங்க ஆன் அண்ட் ஆஃப் வந்து என்னோட ஒர்க் பண்ணுவாங்க. டைரக்ஷனில் ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்லியாக பண்ணுவாங்க. அப்போ அந்த வாத்து இப்படி ஒரு தேவைப்படுது, கடைச்சியாக எடுக்கலாம் அந்த சீன் அப்படின்னு சொன்னேன். அது எங்கேருந்தோ கஷ்டப்பட்டு எப்படியோ ஸ்பாட்டு கொண்டாந்தார். வாத்து ஒரு 4 வாத்து கொண்டாந்தார். அதை வச்சு ஒரு சின்ன ஒரு காமெடி பிட் எடுத்தோம். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்க்ரீனில் அவர் வரக்கூட இல்லை. ஸோ அவங்க ஆக்டிங்லாம் ட்ரை பண்ணுறாங்க தெரியும். பட் இருந்தாலும் அதை தாண்டி ஏதோ ஒரு டைரக்டர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறான், ஸோ அவனுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அது பெரிய மெனக்கடல் பண்ணி ரொம்ப தூரம் போய் இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அது இறந்துடக்கூடாது, அது டக்குன்னு செத்துரும் அது வெயிலில் இருந்தால் அப்படின்னு சொல்லி பெரிய மெனக்கடல் போட்டு எடுத்துகிட்டு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும், அப்போ அவங்க வேறு மாதிரி இருக்காங்க, நல்ல கேரக்டரோடு இருக்காங்க அப்படின்னு என் மைண்டில் பதிஞ்சிருந்துச்சு. அப்புறம் ரொம்ப ரெகுலராக அப்பப்போ மீட் பண்ணுவோம், நண்பர்களை தான் மீட் பண்ணுவோம். அப்புறம் நான் அடுத்தடுத்து படங்கள் பண்ணிகிட்ருப்பேன். அப்பப்போ ஹாய் சொல்லுவாங்க, பார்ப்போம். அப்புறம் காது நடந்து போவோம். அப்போ டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் சார், பண்ணலாம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது சரி வாங்க. ஆனால் நான் அது ஏன்னா அதுக்கு முன்னாடி இவரோட நாங்கள் கதை சார்ந்தோ இல்லை வேறு சார்ந்தோ டெக்னிக்கல் சார்ந்தோ பேசினதில்லை. நான் பரமனை பார்த்து ஆக்டிங் சார்ந்தான் பேசுவேன். என்ன மாதிரி ரோல்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, என்னென்ன ட்ரை பண்ணுறீங்க, இது தான் பேசுவோம். என்னடா திடீர்னு டைரக்ஷன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் என்ன நினச்சேன், ஸோ அந்த ஒரு சின்சியாரிட்டி இருந்துச்சுல்ல, வாத்து பிடிச்சிட்டு வந்த கேங்கில் இது. ஸோ இவங்கிட்ட ஒரு செம்ம சின்சியாரிட்டி இருக்குது. ஸோ அதனால் இனி நம்ம கூட ஜாயின் பண்ணிப்போம், அவருக்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ அவர் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற முறையில் தான் நான் சேர்த்துக்கிட்டேன். மெயினாக கூட ஆக்டர்ஸை மேனேஜ் பண்ணுறது, ஆக்டிங்கில் உள்ளவங்களை பார்த்துக்கிறது, இதுதான் பரமன் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சு அப்போ நானும் ரொம்ப வருஷம் படம் பண்ணாமல் வேறு விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா இந்த நியூஸ் வந்து இப்போ பரமன் வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறது சொன்னால் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸு. என்ன படம் பண்ணுறியா? ஆமாம் படம் பண்ணுறேன் சார் அப்படின்னோடனே எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம நோட் பண்ணுவோம்ல பயங்கர டேலண்ட்டு ஷார்ப்னு, அந்த மாதிரி டைப்பில் பரமன் நான் பார்த்ததே இல்லை. பட் அதை தாண்டி இன்றைக்கி பரமன் இந்த படம் அமைஞ்சதுக்கு முக்கியமாக காரணமாக நான் பார்க்குறது வந்து ஒரு ரொம்ப நேர்மையான ஒரு ஆள், ரொம்ப நேர்மையான எண்ணங்கள். அதாவது தன்னுக்குள்ளே நிறைய பேருக்கு தனக்குள்ளேயே முரணான எண்ணங்கள் இருக்கும். சில விஷயம் நம்புவாங்க, அதுக்கு நேர்மறையான எண்ணங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களே இல்லாமல் தான் நம்புகிற விஷயத்தை செய்கிறது, ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதில் குழப்பம் இல்லாமல் இருக்குது, அப்புறம் நேர்மையாக இருக்குது. இதுதான் அவருக்கு இந்த வாய்ப்பை நான் வாங்கி கொடுத்துச்சு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க எல்லாருமே நடிகர்கள் எல்லாமே கொஞ்சம் நல்ல ஃபேமஸான நடிகர்கள், அவங்களுக்கு மார்க்கெட் இருக்குது. அவங்க ஃபோட்டோ வந்து போஸ்டரில் இருந்துச்சுன்னா அந்த படத்தை தூக்கி நிறுத்தும். அவங்க எல்லாம் நண்பர்களை அமைஞ்சு அவங்க இந்த படத்தில் நடித்தது வந்து நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். பரமனோட சேர்ந்து இந்த படம் நீங்கள் பண்ணதுனால தான் இந்த படம் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு.
ஸோ மேலும் பரமன் வந்து நல்ல ஒரு பாதையில் போய் மேலும் நல்ல படங்கள் பண்ணி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி பெரிய விஷயங்கள் பண்ணணுன்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். பண்ணிட்டாரு சீக்ரெட்ஸ் எல்லாம். இப்போ உங்கள் டர்ன், நீங்கள் இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னை பற்றி நிறையா பேசிட்டாங்க, அதனால் நான் அவங்களுக்கு பதில் பேசி ஆகணும். உங்களுக்கு தெரியும் எல்லாம் டைம் ஆகிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் இன்றைக்கி மட்டும்தான் கேட்குறேன், கொஞ்சம் பேசிக்கணும். நான் இந்த படம் ஃபஸ்ட்டு நான் பண்ணுறதுக்கு ஒரே காரணம், ஒரு நல்ல மனிதர் பரமன். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த படம் நான் இமிடியேட்டாக பண்ணுறேன்னு சொன்னேன். அவரை பற்றி அவர்கிட்ட பழகினவங்க சொல்கிறாங்க, நலன் சார் சொல்கிறாரு அவரோட எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி. என்கிட்ட இப்படி ஒரு படம் பண்ணுறேன், காமெடி படம், நீங்கள் பண்ணணும் பிரதர் அப்படின்னாரு. அவர் என்கிட்ட சொல்லியிருந்த கதை வேற ஒரு கதை தான் சொல்லி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். அவரோட பழக்கம் எனக்கு கண்டிப்பாக அந்த படம் அவருக்காக பண்ணணும்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உங்களுக்காக நான் பண்ணுறேன், ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண படம் தான் இது. நிச்சயமாக அவருக்கு இது ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கணும். அடுத்தது படத்தோட மியூசிக் டைரக்டர் இன்றைய நாயகன். இவர் இன்னும் நிறையா விழாக்களை காணணும். ஏன்னா ரெண்டு சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பர்சன். அவரே ரொம்ப இன்னும் சொன்ன கேரக்டர், ஆனால் சாங் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ஒவ்வொருத்தராக சொல்லணும். ஹூல் சுரேஷ் பிரதர்லேருந்து சென்ட்ராயன் சார், என் கூட நடித்த ஹீரோயின் ரோஷ்மின், எல்லாருமே அவங்கள டெடிக்கேட்டட். என்ன நண்பர் அப்புக்குட்டி, ஏன்னா இங்கே வந்த பிறகு நிறையா எல்லாம் சொல்லணுங்கும்போது குழம்புது. அதான் இது ரோஷ்மினை பற்றி சொல்லணும்னா ரொம்ப டெடிக்கேஷன். அடுத்தது என்ன சார் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களும் ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் என் நண்பர் இவர் சவுந்தர் சொன்னார், சவுந்தருக்கு நான் வந்து வாய்ப்பு இது பண்ணி கொடுத்தேன் அப்படிலாம் கிடையாது. என்கிட்ட கேட்குற டைரக்டர் நல்ல இன்வால்மெண்ட்டாக, நல்ல டெடிக்கேட்டாக, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், அதுக்கு டெடிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் யாராக உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் நான் இமீடியட்டாக சவுந்தரை சொல்லுவேன். அது ஏன்னா நான் சவுந்தர் மேலே வச்சுருந்தேன் நம்பிக்கை. அது அவரோட இன்வால்மெண்ட். இது நான் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணி வரதில்லை, அவரோட இன்வால்மெண்ட்டு. ஆரம்ப ஃபஸ்ட்டு படத்தில் அவரோட பதட்டங்கள் இருந்தார். இப்போல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிட்ருக்காரு. அதே போல் அவர் எனக்கு மேரேஜ் பண்ணாமல் அப்படிலாம் கிடையாது, சீக்கிரமாக மேரேஜ் பண்ணுவேன். அவர்கிட்ட சில பர்சனலான விஷயங்களை ஷேர் பண்ணுறதை டப்புன்னு சொல்லிவிடுவார். அது ஒரு பெரிய அதனால் இதுக்கப்புறம் அவர்கிட்ட எந்த சீக்ரெட்டுமே நான் சொல்ல போகிறது கிடையாது. இல்லை சும்மா ஜாலி சொல்கிறேன். அப்புக்குட்டி வந்து அழகர்சாமியின் குதிரையில் நானும் அப்புக்குட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரே ஹோட்டலில் ஒரே ரூமில் தான் வேணும். ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, 24 hours முடிச்சிருந்தா பேசிகிட்டு இருக்கோம். அப்படி ஒரு ஃப்ரெண்டு, ஏன்னா ஒரு நல்ல மனிதர். உண்மையை சொல்ல போனால் அவர் நேஷனல் அவார்டு வாங்கினாலும் அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டாரோ அதை விட அதிகமாக நான் சந்தோஷப்பட்டேன். அடுத்தது அண்ணன் இல்லை, அவர் இல்லாத நல்லது. அவரை பற்றி பெருமையாக பேசும்போது அவர் முன்னாடி பேசாமல் இருக்க ரொம்ப நல்லது. சீனு ராமசாமி அண்ணன், அவரை பற்றி இந்த ஒரு விஷயம் மட்டும் பேசிட்டு தயவுசெய்து கொஞ்சம் கேளுங்க. அவர் வந்து தென்மேற்கு பருவக்காற்றுக்கு என்ன ஆடிஷன் கூப்பிட்றாரு. நான் போய் ஆடிஷன் அட்டன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சுசீந்திரன் சார் படம் அழகர்சாமியின் குதிரையில் நான் கமிட் ஆகியிருக்கேன், அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். அது நண்பர் சுசீந்திரன், அவர் நம்ம இனி ஹீரோ பண்ணுறா அப்படின்னு சொல்லி கமிட் பண்ணியிருக்கோம். இப்போது இவர் ஆடிஷன் கூப்பிட்டா நான் பண்ணேன். என்ன அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் நீ தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டாரு. நான் வந்து சுசி சார்கிட்ட சொன்னேன், இல்லை அந்த டேட்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். சார்கிட்ட போய் சொன்னேன், சார் இப்போ பண்ண முடியல சார் அப்படின்னு. உண்மையை நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது. ஆனால் அவர் அவ்வளோ வருத்தப்பட்டார். என்னப்பா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், மைண்ட் அவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீ தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இப்போ இல்லைன்னு சொல்கிறியே அப்படின்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப வெக்ஸாயிட்டார். திட்டி எனக்கு மெசேஜ் அனுப்புனார், சினிமாவை நேசிக்க கற்றுக்க, நான் எவ்வளோ ரசிச்சிருந்தேன்னா ஒன்று நான் இது கமிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி திட்டி மெசேஜ் அனுப்புனார். சாரி சார் நீ அனுப்புனேன். திரும்ப கொஞ்ச நாள் கழித்து படம் நேஷனல் அவார்டு வின்னர் டைரக்டர் அவர். திரும்ப ஒரு 1 year கழித்து கூப்பிட்றாரு, சீனு ராமசாமி சார் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு. ஆமாம் அப்படின்னாங்க. அப்போ நான் நினச்சேன், கூப்பிட்டு பார்த்தியா நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற காட்டுறதுக்காக கூப்பிடுவாரோ என்ன நினச்சிட்டு போனேன். நீர் போகிற வரைக்கும் எனக்கு நீ தான் வேணும், ஒன்று வச்சு பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு திரும்ப அதுக்குள் டெஸ்ட் எடுத்தார். எனக்காக அந்த கம்பெனியில் இந்த பையனை கொடுங்கன்னு சொல்லி ஒரு கூட பிறந்தவங்க வேணாம் அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணார் அவர். அது வந்து எதுவுமே கிடையாது. அவர் சினிமா மேலே அவர் வச்சுருந்த அந்த கலை மேலே வச்சுருந்த ஈடுபாடு, அந்த மாதிரி ஈடுபாடானால் அவர் இருக்கிற வரைக்கும் படம் பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த மனிதர். அப்படி ஒரு சிறந்த மனிதர். இதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லான்ச்சினே என்னை பற்றி பேசினார். அன்றைக்கி நான் பேசலை, அதை பற்றி என்னன்னு பேசலை. திரும்ப இன்றைக்கும் பேசுகிறாரு. கண்டிப்பாக அது உண்மையான விஷயங்களை நான் சொல்லி ஆகணும். திரும்ப 3வது படத்துக்கு இடம்பொருள் ஏவலுக்கு கூப்பிட்றாரு. தம்பி நாளைக்கு அட்வான்ஸ் வாங்கிக்கோங்கன்னு சொன்னார். நான் எதுவுமே கேட்கல, ஓகேன்னு என்ன. சில சூழ்நிலைகள் தள்ளி போயிடுச்சு, நடக்கலை. ஸோ இதுதான். ஆனால் ஒரு இப்படி உள்ள எண்ணங்கள் உள்ள ஆள்கள் இருக்கிறதுனால தான் என்ன மாதிரி ஆளுகளும் சரி தான், வரக்கூடிய ஆட்களும் சரி தான், நம்பிக்கையோடு இங்கே வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அப்புறம் சொல்லப்போனால் படத்தில் வந்து சென்ட்ராயன் ரொம்ப முக்கியமான ரோல். அவர் நம்ம டைரக்டர் பரமன் சார் அவர் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. முனிஷ்காந்த் சார்
உண்மையை சொல்லணும்னா எல்லாரோட காம்போவும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காமெடி ஜேனலில் பண்ண படம். இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். அந்த ப்ரொடியூசருக்கு நான் பெரிய வாழ்த்து சொல்கிறேன். ஒருத்தர் முகத்தை பார்க்காமே ஒருத்தருக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே ஒரு நல்ல மனுஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. தேங்க்யூ. வந்து ஒரு சின்ன டயலாக்காக இருந்தாலும் அதுக்குள்ளே போய் இதுக்குள்ளே என்ன மூட் இருக்குது, இதுக்குள்ளே எந்த சென்ஸ் இருக்குன்னு அவர் பேசிட்டே இருப்பார். எனக்கு ஒன்றுமே புரியாது, யாரே அது நம்ம உளறிட்டே இருக்கு. அப்போ தான் நீங்கள் அப்புறம் தெரியும் எனக்கு. நானும் விஜய் சேதுபதி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது ஷார்ட் ஃபிலிம்லேருந்து நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இனிகோவை பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளோ வேலை. எங்கள் கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசினா கூட மீதி பேப்பர் எடுத்து போயிடுவார். அந்த மூட்லேயே இருப்பார். ஸோ வெரி வெரி டெடிக்கேட்டட். இன்ன வரைக்கும் சினிமாவை மட்டுமே நேசிச்சுட்டு சினிமாவை மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு நான் பல வாட்டி அவர்கிட்ட நான் சொல்லுவேன், தலைவா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பார், அதில் மாற்று கருத்து கிடையாது. எல்லாத்துக்குமே சினிமா ஆரம்ப காலகட்டத்தில் ஜெயிச்சிடலாம், இல்லை மிடில் ஜெயிக்கலாம், இல்லாட்டி எண்டு. விக்ரம் சார் மாதிரி ஒரு டைமில் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நண்பர் சூரி கருடனில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஜெயித்த மாதிரி இனிகோ பிரபாகர் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக கண்டிப்பாக ஜெயிப்பார்ன்றதுல நம்பிக்கை எனக்கு பெரிதும் இருக்கிறது. அதுக்கு இந்த படத்துக்கு நீங்கள் பத்திரிகையாளர்கள் என் நண்பன் இனிகோவுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு உங்களுக்கு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஏன்னா சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாதுங்க அவருக்கு. இன்னும் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பொண்ணுங்க வர்றாங்க. எத்தனையோ பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி வராங்க. எனக்கு தெரியும், பர்சனலாக சொல்கிறேன். கல்யாணம் பண்ணிக்க வராங்க. நீங்கள் ஏதாவது நம்ம முரளி அந்த மாதிரி ஏதாவது டபுள் மீனிங் ஏதாவது சொல்லிட்டு வராதிங்க. பேசிகிட்டே இருக்கும்போது அது ஸோ அது சுந்தரபாண்டியிலேருந்தே இருக்குது. சுந்தரபாண்டியிலேருந்தே சாப்பிடுவார், அளவாக சாப்பிடுவார். வயிறை ஒரு டேப் வச்சு டெய்லி இன்ச்சாக பார்த்துட்டே இருப்பார். கூடிடுச்சா, இங்கே எவ்வளோ இருக்குது, அந்த அளவுக்கு வெரி டெடிக்கேட்டட். அண்ட் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டிப்பாக ஈஸியாக அடைஞ்சிருவார். அப்புறம் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நடிகர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பில் நிறைய நண்பர்கள் இருந்தால் கூட ஒரு சிலர் மட்டும்தான் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த ஒரு படத்தில் வாய்ப்பு இருக்குது நீ போன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சில நண்பர்களில் இனிகோ பிரபாகர் முதலிடம். அவர்கிட்ட கதை சொல்லி அவர் நடிக்க முடியாதோ இல்லை அவர்கிட்ட ஒரு கதை சொல்லி ஏதோ ஒரு கேரக்டர் இருந்தோ என்னை வந்து கண்டிப்பாக என்ன தான் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுவார். சத்தியமா அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். அது அப்படி அவர் ஒரு படம் அவர் படம் வேணாம், அவர் பண்ண முடியாத படத்தை நான் பண்ண படம் தங்கரதம். அதில் ஒன் ஆஃப் த ஹீரோவாக நான் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரே துறையில் அதாவது ஒரே நடிகன், 2 பேருமே நடிகர்கள் இருந்தாலும் ஒரு போட்டி இல்லாமல், பொறாமை இல்லாமல், எந்த ஒரு ஈகோ இல்லாமல் அந்த கேரக்டரை வந்து விட்டு கொடுக்கறதுல இனிகோ என்னுடைய நண்பன் சொல்லிக்கிற நான் பெருமைப்படுறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் குணத்துக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்குது இனிகோ. அண்ட் மாப்பிள்ளை சென்றாயன் எப்போ ஃபோன் பண்ணாலும் மாமா ஜெயிக்கிறோம், மாமா ஜெயிக்கிறோம், மாமா ஜெயிக்கிறோம் மாமா. சத்தியமாக அது அவ்வளோ அது சொல்லும் போதே ஒரு எனர்ஜி வரும். எனக்கு அவரை மொசக்குட்டி படத்துலேருந்து தெரியும். அந்த படத்துக்கு நான் டப்பிங் பேசினேன், ஹீரோவுக்கு டப்பிங் பேசினேன். அந்த வேலையை அடிக்கடி பண்ணுவேன். அப்போது அதை பார்த்துட்டு மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள முன்னாடியே வந்து ஏன் மாப்பிள்ள ஜீவனை பார்க்கல, நீ உசிலம்பட்டிக்கார நீ நடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு அந்த அளவுக்கு என் மேலே பாசமாக இருந்து இன்னமும் அதே பாசத்தோட என்ன உதவி கேட்டாலும் எனக்காக பண்ணுறது என் மாப்பிள்ள. கதையின் நாயகனாக இருக்க நீ ஒரு நாளைக்கு சூரியனை மாதிரி கதாநாயகனாக மாறுவ. வாழ்த்துக்கள். அண்ட் சங்கர் சார், கூல் சுரு அண்ணே, இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, புவனேஷ் நான் தான் பெரியகுளம் பரஞ்சோதி பேசுகிறேன்ப்பா. காக்கா படத்துலேருந்து வெளியே வரலன்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே இருக்கீங்களே, இந்த கேரக்டர் வந்து வெளியே வரலையா? சாரி, நான் வந்து இதெல்லாம் ஏதாவது சொல்லி உங்களை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறேன். நானும் இப்போ காமெடி கேரக்டர் பண்ணி எல் சாரை கரெக்ட் பண்ணி அவர் படத்தில் நடிச்சிடலான்னு சொல்லி இப்போ உட்காந்து நானும் ஜீவாவும் என்ன பேசலாம் இப்போ எல்லாமே சீரியஸாக போயிட்டுருக்கு. இவங்களை எதாவது சிரிக்க வைக்கணுமே எதான்னு சொல்லி தான் இதை நான் ட்ரை பண்ணுறேன். மொக்கையாக இருந்தால் பரவாயில்ல, திட்டாதீங்க. ஸோ புவனேஷ்னே வருது. தலைவா ஒரு காமெடிக்காக நகைச்சுவைக்காக சொன்னேன். அது பக்கத்தில் இருக்கணும், நான் இங்கே பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுறீங்க. ஸோ இல்லை எனக்கு பேர் தெரியல சத்தியமா. திருச்சி சாதனா. ஓ நம்ம ஏரியா தான், நான் மதுரை தான்மா. ஐயோ நான் இல்லை. அதனால இப்போ என்ன பேசினே மறந்துட்டேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண பரமன் சார், எங்கள் ஊர் தான், தேனி உசிலம்பட்டி பக்கத்தில். அவர் சொன்ன கதையை கேட்கும்போது ஒரே ஒரு வாட்டி நான் 2 பேர்த்துக்கு நான் கை தட்டணும் ஆசைப்பட்றேன். நீங்களும் சேர்ந்து கை தட்டணும் ஆசைப்பட்றேன். ஒன்று, இந்த ப்ரொடியூசருக்காக நீங்கள் கொஞ்சம் பலத்த கை தட்டுக்கல.
இது அவர் பார்த்து இன்னும் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய பரமனை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக ரேணுகா கிருஷ்ணசாமி சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க சார். அடுத்து என் நண்பன் ஜீவாக்காக ஒரு வாட்டி கைத்தட்டுங்களேன். ஏன் அப்படின்னா, எந்த ஆடியோ லான்ச்னாலும் யார் டைரக்டர், யார் ஹீரோ, யார் ப்ரொடியூசர் எதுவுமே கேட்கறது இல்லை. அவர் ஃப்ரீயாக இருந்தால் முதலாக வந்து நின்று கடைசி வரை இருந்துட்டு போகிற மனுஷன். சத்தியமாக இதை ஒரு 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 தேவைக்காக கூட பண்ண முடியாதுங்க. ஒரு தேவைக்காக கூட பண்ண முடியாது. அவ்வளவு ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு நல்ல மனுஷன். லவ் யூ தலைவா, லவ் யூ. அண்ட் நலன் சார், நலன் வந்து நாங்களாம் கார்த்திக் சுப்ராஜ், காக்கா மூட்டை டைரக்டர் மணிகண்டன், நாங்களாம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற காலத்துலேருந்து நலன் தெரியும். அப்போ இருந்து நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், தலைவா ஒரு கேரக்டர், தலைவா ஒரு கேரக்டர்னு. அந்த அளவுக்கு ஒரு 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 ஹியூமர் சென்ஸில் ஒரு 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 சின்ன விஷயம் பேசினா கூட அதில் என்ன மாதிரிலாம் ஒரு ஒரு எக்ஸிக்யூஷன் கொடுக்க முடியும், பெட்டர்மெண்ட் பண்ண முடியுன்றதுல எங்கள் டீமில் வந்து த பெஸ்ட் பர்சன். எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அல்ஃபோன்ஸ் புத்திரன், கார்த்திக் சுப்பராஜ், மணிகண்டன், நான், விஜய் சேதுபதி, ஒரு பெரிய டீம் இருக்கோம் நாங்கள். நான் டெக்னிக்கல் பர்சன் கிடையாது. நான் ஒரு ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசராக இருந்தேன், ஆக்டராக இருந்தேன். இவங்கெல்லாம் டெக்னிக்கல் பர்சன். இவங்க பேசலாம் பாதி புரியாது. பட் நலன் குமாரசாமிகிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு அவங்க டிசைட் பண்ணி எடுத்துப்பாங்க. ஒரு மணிகண்டனாக இருக்கட்டும், கார்த்திக் சுப்பராஜ் இருக்கட்டும், அப்போ இருந்தே அந்த அளவுக்கு ஒரு வார்த்தை பேசினாலும் அதில் ஒரு சென்ஸோட பேசுவார். பல வருஷமாக நான் அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக சேர்ந்து வேலை பண்ணோம். அண்ட் விஜய் ஆதிராஜ், எழில் சார், விஜய் ஆதிராஜ் உங்கள் படத்துலையும் நான் நடிக்கணும்னு நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். அடுத்த படத்தில் நடிக்கணும். எழில் சாரோட இப்போ சார் உண்மையில் சார் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சார். எல்லாரையும் சொன்னீங்க சார். ஒரு பதட்டமாகவே இருக்கும் சார் எனக்கு ஒரு மேடையில் உட்காந்துருக்கும் போது இவங்க என்ன நம்ம கவனிக்க போகிறாங்க, நம்ம என்ன பேச போகிறோம், இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளோ ஒரு 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 கான்சியஸும் ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கும். அதில் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லுவோமா மாட்டோமான்ற ஒரு டென்ஷனும் உள்ளே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போய் இந்த படத்துக்காக ப்ரொமோஷனுக்காக ஏதோ ஒன்று பண்ணிட்டு போன்ற ஒரு எண்ணம் இருக்கும். எல்லாத்தையும் சொல்லணுன்ற எண்ணம் இருக்கும். ஏதோ ஒன்று விட்டுட்டு போயிடுவோம். பட் யூ ஆர் அமேசிங் சார். நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லி அது சொன்ன விதம் வந்து ஹேட்ஸ் ஆஃப் சார், ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் அகைன் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு விழா நாயகன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் ட்ரெய்லர் மியூசிக் பார்த்தேன். இந்த பாட்டு ரொம்ப ஹிட் ஆகும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மொசக்குட்டி அவருக்கு நான் பொன்னாட போத்துன்னு நான் பெருமைப்படுறேன். ஏன்னா அவங்க ஜெய்மி படம் பார்த்துட்டு அவ்வளோ நான் ரசித்தேன் உங்களுடைய ஆக்டிங்கை. ஸோ மணிமேகலை மேடம் என் கூட எனக்கு வேறெங்கும் கிளைகள் நடித்தாங்க. எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடந்தா எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது படத்தை சொன்னபோது தான் எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஞாபகம் வருது. இந்த இடத்துல எனக்கும் விஜய் முரளி சாருக்கும் பயங்கர சண்டை. அவர் தான் ஃபஸ்ட்டு பிஆர்ஓ. அந்த படத்தில் நான் ஹீரோ, கவுண்டமணி என்ன ஒரு ஹீரோ. இந்த மாதிரி பெரிய கூட்டம் இருக்குது. விஜய் சேதுபதி இருக்காரு, சந்தானா இருக்குது, பெரிய கூட்டம், என் நண்பர்கள் கூட்டம்லாம் வந்துருச்சு. என்னை எப்போ கூப்பிடுவாங்க நான் பார்த்துட்டே இருக்கேன். கடைசி வரைக்கும் என்னையும் கூப்பிடல, ரித்திவிகாவும் கூப்பிடல. என் கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்ன அவ்வளோ. ஏன்னா ஒரு ஹீரோவாக நடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். அப்படியே நடிச்சாச்சு. அந்த படத்தை வெளிப்பட்டு ஆடியோ லான்ச் ஒவ்வொரு கட்டம் உயர்ந்து போகும்போது நம்ம எப்போயாவது இந்த மீடியா முன்னாடி தெரிஞ்சிட மாட்டோமா, நம்ம திறமையை ப்ரூவ் பண்ணிட மாட்டோமான்னு இருக்கும்போது அன்னைக்கு என்னை மேடையில் கூப்பிடவே இல்லை. என் கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. என்ன பண்ண நானே போய் சொல்ல முடியாது. நேரம் டைம் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு அவர் மேலே சரியான கோபம். அவர் பேரை கேட்டாலும் எனக்கு பயங்கரமாக கோவம் வருது. எப்படி அவர் எப்படி மிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் கூட சண்டை போடுறேன், ப்ரொடியூசர் கூட கேட்குறேன். இல்லைப்பா தெரியலப்பா அப்படின்னு அவங்க ஒரு கம்யூனிகேஷனே இல்லை. அப்போ அவர் மேலே எனக்கு புரியாத கோவம் நிறைய இருந்துச்சு. அப்புறம் அடுத்து ஒரு 2-3 மாதம் கழிச்சு எப்போயாவது அவர் ஈவெண்ட்டுக்கு போனாலும் அவர் அங்கே வந்தால் இப்படி போயிடுவேன் நான். அப்படி அந்த அளவுக்கு இருந்துச்சு. அது எனக்கும் அவருக்கும் பரிச்சயம் இல்லாதனால பேசாதனால அந்த கோவம் இருந்தது. ஆனால் அவர் என் பேர் எழுதி கொடுத்துருக்காரு. அதை மிஸ் பண்ணது அன்னைக்கு ஈரோடு மகேஷ் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ தவறு வந்து ஈரோடு மகேஷ் பண்ணது. அதுக்காக நான் இவர் மேலே கோச்சிக்கிட்டேன்னு அதுக்கப்புறம் நான் வருத்தப்பட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன். அதை ரொம்ப பெருந்தன்மையை ஏற்றுக்கிட்டாரு. உண்மையிலே வந்து விஜய் முரளி அண்ணன் அதுக்கப்புறம் எந்த மேடையாக இருந்தாலும் அவர் யாரையுமே பாரபட்சம் பார்க்காம அந்த படத்துக்காகவும் அந்த படத்தோட கலைஞர்களுக்காகவும் கடைசி வரை நின்று அதை வந்து பிஆர் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செய்வார். இடையில வந்து ஏதாவது கிளம்ஸியானா கூட அதை ஈஸியாக உடச்சி விட்டு டபுள் மீனிங் பேசி கொஞ்சம் கூட இது பண்ணாமல் குட்டி குட்டி கதைகள் பேசி, ஏன்னா அவருக்கு அவ்வளோ அனுபவம் இருக்குது. எல்லாத்தையும் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய விஜய் முரளி அண்ணா திடீர்னு எனக்கு ஞாபகம் வச்சு சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இப்போ கூட தண்ணி கேட்டேன், கட்டிங்காக கேட்குறாரு. ஸோ எப்படியாவது இருக்கிற இடத்த ஒரு நல்லா ஹாப்பனிங்காக வச்சுக்கணும். அதன் மூலியமாக இந்த படத்துக்கு விளம்பரம் கிடைக்கணுன்றது மட்டும்தான் அவர் அந்த அண்ணனோட எண்ணம். விஜய் முரளி அண்ணன்
லவ் யூ. என்னை இன்வைட் பண்ண என் நண்பனுக்கும் டைரக்டருக்கும் பெரிய நன்றி. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் நம்ம சொசைட்டிக்கு பிரயோஜனமாக ஏதாவது நல்ல விஷயங்களை செய்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ஃப்ரண்ட்ல இருக்கவங்கலாம் கொஞ்சம் கேமராஸ் அண்ட் ஃபோன்ஸ் இறக்கிக்கோங்க. பின்னாடி இருக்கவங்களுக்கு தெரியல. ரொம்ப அழகான ஒரு தருணம் இது. இந்த ஸ்டேஜில் இருக்கவங்கலாம் கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்னு சொல்கிறத விட பரமன் சார் அவர்களுடைய உயிர் நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு டீம் ஒர்க். நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான திரைப்படம் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கு மீடியா நண்பர்கள் எல்லாருமே முழு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு நானும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.